Agna Chakra. O Duriya Chakra or the crown chakra, top of the body. Om. 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 Focus on the Duriya Chakra. Your Duriya Chakra, the ground chakra, is activated, and feel the vibrations in that chakra. Some sort of experiences. Focus your complete attention on that area, top of your head, and feel some sensations. Now your body is connected with the universe through the Turiya Chakra. The universal energy or the divine energy penetrates through the Turiya Chakra. இந்த தெய்வீக ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் துரிய சக்கரம் வழியாக இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உடலுக்குள்ள
நுழைகிறது, இறங்குகிறது. ஒவ்வொரு சக்கரங்களுக்குள்ளும் அது ஊடுருவி செல்கிறது. அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்பை தொட்டுட்டு தான் இருக்கு. Feel that the divine energy enters through the Duriya chakra, reaches to the Agna chakra, Vishukti, Anagadam, Manipuragam, Swadhisthana, Muladharam. So the energy spread in all chakras and also in all organs and parts in the body, reaching to all the cells. All the chakras are activated, energized, and purified. The life force or the biomagnetic level in the body are increased. Your body is fully covered and occupied by this divine energy, universal energy. Now you are a divine status. Focus your body 1 minute and feel that you are completely held by the divine energy, universal power. All be blessed by the Supreme Divine. Be blessed. Be blessed. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். By the grace of the Almighty, the Gurus, Siddhas, universal power and Reiki power, Reiki founder, Reiki Grand Master's blessings, you will all enjoy good health, long life, real wealth, real fame, real wisdom, and the knowledge about this holistic art Reiki. We will thank all the masters who have dedicated their life for the promotion of this Reiki to all the people in this globe. Be blessed by the Supreme Divine Power. I will learn the Reiki and I will practice this like Reiki, and through this Reiki angels and universal power, I will treat everyone and cure their diseases. Be blessed by the Supreme Divine Power. Om Shanti, Shanti, Shanti. Completing the meditation.
வாழ்க வளமுடன் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கு நாம் ஒரு தொடர்ந்து 4 விஷயங்களை பற்றி சிந்திக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரேக்கி பாஸ்டர்ஸ். நாம் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது என்னென்ன நிலையில் நம்ம கொடுக்கணும், எந்தெந்த வியாதிகளுக்கு எப்படி கொடுக்கணும், அதை இன்றைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்புறம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உங்களுடைய அப்சர்வேஷன் வந்து ரொம்ப கீனாக இருக்கணும். நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன். மகரிஷி அவர்கள் பேசும்போது அந்த வார்த்தை, அந்த ஒலி, அந்த சப்தம் கூட தூய்மையானது, தெளிவானது, தெய்வீகமானது. ஸோ அந்த ஒலி அலைகள் கூட நம்ம வந்து உணரணும். அதாவது பேசும்போது வரக்கூடிய அப்போ சவுண்ட்ஸ், அந்த சவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிவைனிட்டியை நம்ம உணரணும். ஸோ அதை இன்னைக்கு நீங்கள் 2ஐயும் ஒரே நேரத்தில் உணர போகிறீங்க. அதுக்கான ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் போகும். ஸோ அந்த சவுண்டு வரும் பொழுது நீங்கள் கண்களில் பாருங்கள், அங்கே ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஒலி அலைகளையும் வாங்குறீங்க, பிளஸ்ஸிங்ஸையும் வாங்குறீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் வந்து உங்களுக்காக கூடுதலாக கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு. ஸோ இதை நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது, ஏன்னா வீடியோஸ் உங்களுக்கு அனுப்புகிறோம், உங்களுக்கு மட்டும் அது சொந்தமானது. அதை போட்டு கேட்டு அந்த உணர்வுகளுக்குள்ளே போங்க. எப்படி சிவபுராணத்தில் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் சொன்னார், இறைவனை பற்றி உணரும்போது நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே என்று சொல்வார். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் ஆரம்பத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறத பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறோம். இப்போ வந்து நாம் இந்த ரேக்கியில் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எப்படி நோயை தீர்ப்பது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எனர்ஜி ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக வச்சுக்கணும் நீங்கள். ஸோ எப்படி எனர்ஜி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, டெய்லி நீங்கள் செய்யக்கூடிய ப்ராக்டிஸில் காலையில் செய்யக்கூடிய சக்ரா தியானம், தீப பயிற்சி, அதே மாதிரி சூரிய ஜோதி மெடிடேஷன். இப்போ இது எல்லாத்துலேயும் நீங்கள் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி வச்சு உங்களுடைய ஆறாவை டெவலப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த நாள் முழுவதும் 12 ஹவர்ஸ் அது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஈவினிங் டைம் இருந்துன்னா மறுபடியும் அதை ஸ்டிமுலேட் பண்ணிக்கணும். நீங்கள் நிறைய பேர்த்துக்கு எனர்ஜி கொடுக்கறதாக இருந்தால், ட்ரீட்மெண்ட் கொடுப்பதாக இருந்தால், நீங்கள் வாங்கிக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஓரளவுக்கு நல்லா. அப்புறம் டெய்லி பேஷண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணும்போதோ, மற்றவங்களுக்கு அனுப்பும்போதோ, ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த எனர்ஜி கொஞ்சம் போகும். அப்புறம் மீண்டும் நீங்கள் வந்து நோயாளிகள் வர்றவங்ககிட்ட வந்து நெகட்டிவ் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும், எதிர்மறை அலைகள். அது மட்டும் இல்லை, நோய் என்பது ஒரு பாவத்தினுடைய அடையாளம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகரிஷி தெளிவாக சொல்லுவார், ஒருவர் பாவம் செய்திருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல். இந்த 3 அறிகுறிகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஏதோ ஒரு தவறு கடந்த காலத்தில் அவர்களோ அவருடைய பெற்றோர்களோ முன்னோர்களோ செய்திருக்கணும். ஸோ அதை நாம் போக்கணும் என்று சொன்னால் நம்மகிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருந்தால்தான் போக்க முடியும். இல்லைன்னா நம்ம கடவுள் அல்ல. அதில் எல்லா நோய்களையும் நாம் போக்கி விட முடியும் என்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் அதற்கான வழிகளை சித்தர்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு நாம் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அருட்காப்பு போட்டுட்டு தான் நாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு காலையிலேயே இன்றைக்கி வரக்கூடிய யாருக்கெல்லாம் நான் எத்தனை பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்கும்போது அந்த குரு சக்தி, பிரபஞ்ச சக்தி, ரேக்கி தேவதைகள் சக்தி, ரேக்கி மாஸ்டர், பவுண்டர் எல்லாரும் எனக்கு துணை இருக்கணும்னு சொல்லி அவங்கள நம்ம கூப்பிட்டு வச்சு கொடுப்போம். அப்போதான் நமக்கு அது பாதுகாப்பு. வரும்போது ஒரு நோயாளிக்கு நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு அருட்காப்பு போட்டுக்கணும்.
டிவைன் சர்க்கிள் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும். அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்படி அதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பாஸ்டர்ஸு. இப்போ அதுக்கான ஸ்லைட்ஸ் நான் போடுறேன். நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வருதுன்னு நம்ம இப்போ பார்க்குறேன். நான் ஒரே நிமிஷம், ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் எல்லாம் லைனில் இருங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்டு வச்சுக்கீங்க. நான் முதல்ல இந்த பயிற்சி கற்று இந்த ஸ்டில் தெரியுது எல்லாத்துக்கும்? ஐயா தெரியலைங்க ஐயா. இன்னும் 2 பேர் கூட சொன்னாங்க, நாங்கள் ஏற்கனவே நிறைய பயிற்சி செய்து. ஹலோ, இப்போ இல்லைங்கய்யா, வரலைங்கய்யா. சூரியஸ்ரீ மேடம் லைன் இருக்கீங்களா? சார், டாக்டர் மதன் கோபால் லைன்ல இருக்கேன். இல்லை அவங்க அந்த பவர் பாயிண்ட் அவங்க போட சொல்லலான்னு. அவங்க போடணும்னா சார் தேங்க்ஸ். இல்லை அது அவங்ககிட்ட இருக்கும். ஒரு நிமிஷம். இன்னும் 2 பேர் கூட சொன்னாங்க, நாங்கள் ஏற்கனவே நிறைய பயிற்சி. சூரியஸ்ரீ மேடம் லைன் இருக்கீங்களா? ஹலோ, ஒரே நிமிஷம். ஹலோ, ஐயோ, நான் ஹோஸ்ட் கொடுக்குறேன். அந்த ஓகே 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 ரைட். அந்த இது மட்டும் போஸ்டர்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஜஸ்ட் அ மினிட். இப்போ இந்த ஹீலிங் பாஸ்டர்ஸு ஒரு 14-15 வகையான பாஸ்டர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்தெந்த இடத்துல நம்ம கைகளை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொன்றாக நீங்கள் வந்து அதை பாருங்கள் ஸ்க்ரீனில். அதுலேருந்து சில விஷயங்களை நீங்கள் வந்து அப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலாக செஞ்சிட்ருக்குறோம் நம்ம. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ரேக்கி எனர்ஜி வாங்கிட்டீங்க, அது உங்கள் கையில் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் எனர்ஜி வாங்கும்போதே அந்த வைப்ரேஷன்ஸும் ஒரு வெயிட் தெரியும் உங்களுக்கு. ஒரு ஹெவினஸ் வந்து கைகளில், விரல்களில்,
அந்த பாம்ல உள்ளங்கையில் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் காலையில் உங்களுக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும். நீங்கள் ஹீல் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அதிகாலையில். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் ரிசீவ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துடணும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். இதை டெய்லி காலையில் நீங்கள் ரிசீவ் பண்ண உடனே செய்ய வேண்டியது. அப்புறம் அதற்கு பிறகு கேசஸ் வர்றாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, எப்படி ட்ரீட் பண்ணுறது. எப்பொழுதுமே நாம் சொல்லியிருக்கிறோம், டிஸ்டன்ட் ஹீலிங் வேறு, நம்ம பக்கத்துலேயே இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய ஹீலிங் ஆர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வேறு. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்ததாக இப்போ ஹவு டு ட்ரீட் யுவர் செல்ஃப், அதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு நீங்கள் கைகளை வந்து இப்படி இப்படி குச்சி வாங்கலாம், இப்படி வாங்கலாம், எப்படி வாங்கினாலும் சரி, ஹேண்ட் பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஹவு டு ட்ரீட் யுவர் செல்ஃப் வித் ரேக்கி. இதில் எந்த வகையான மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கைகளை இப்படி பக்கத்தில் வச்சாலும் உங்களுக்கு கிடைக்கும், இப்படி கிடைச்சாலும் வைக்க கூட கிடைக்கும், இப்படி ஜீசஸ் மாதிரி வச்சாலும் கிடைக்கும். ஒன்லி திங் இஸ் ஹேண்ட் பொசிஷன், நமக்கு அதை ஃபீல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அது உங்களுக்கு காலையில் நீங்கள் செய்ய வேண்டிய இதில் அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் எல்லாருமே இப்போ எந்த லெவலில் இருக்கிறீங்க? டிரைவிங்கில் ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. என்ன லைசன்ஸ் அது? ஆமாம், நீங்கள் எல்லாமே பேசிக் லெவலில் இருக்கீங்க. ஸோ அதனால் அடுத்தது நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதுக்கு அடுத்தது மாஸ்டராக வரும்போது குருவனுடைய லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ நம்ம செல்ஃப் ஹீலிங் இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இது உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ரேக்கி பவர், அந்த ரேக்கி ஏஞ்சல்ஸ் அல்லது யூனிவர்சல் எனர்ஜிங்கிறது எப்போதுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. எல்லா இடங்கள்லையும் எந்த நேரத்துலையும் இருக்குது. அதனால் நீங்கள் அது தீர்ந்து போயிடும், கிடைக்காம போயிடும், அதனால் நம்ம லேட்டாக போனால் கிடைக்காதோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த பிரபஞ்ச சக்தியானது எல்லா இடங்கள்லையும் நீக்கமுறை நிறைந்திருக்குது. அதனால் முதல்ல நீங்கள் வந்து அதை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். மகிழ்ச்சி சொல்வதை போல அது வந்து வற்றாயிருப்பு. இந்த பிரபஞ்ச சக்தியானது, இறை சக்தியானது பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு காலம் என்று மகிழ்ச்சி சொல்வார். அதே மாதிரி அது அபண்டன்ஸாக இருக்குது. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸு நீங்கள் பயிற்சி பண்ண எந்த இடத்துலையும் வெறுங்கையில் போய் பல காரியங்களை, பல சாதனைகளை செய்யலாம். நீங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உலகத்தில் பல சாதனை படைத்தவர்களாக இருக்காங்க. நீங்கள் இப்போ இதை கற்றுக்கிட்டீங்க. அடுத்தது அட்வான்ஸ் கோர்ஸுக்கு வரும்பொழுது இன்னும் சில டெக்னிக்ஸ் சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கான சில சேனல்ஸ் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஆகையால் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அது ரேக்கினுடைய அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே வரும்போது நம்முடைய பாடி, மைண்ட், நம்முடைய லைஃப் ஃபோர்ஸ் எல்லாமே தெய்வீகமாக மாறும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைன் ஆர்ட் தானே, அதனால மாறும். ஸோ அதனால எப்படி ஒரு ஆனந்தமாக அந்த பொண்ணு ரிசீவ் பண்ணுறோம் பாருங்க. அந்த மாதிரி ரிசீவ் பண்ணணும் நம்ம. ஓகே, ஏன்னா அது வாங்குறவங்களுக்கு தான் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. இப்போ ஹவு டு ட்ரீட், கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க இன்னும். ஹவு டு ட்ரீட் யுவர் செல்ஃப் வித் ரேக்கி. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹேண்ட் பொசிஷன் அப்படி வச்சுட்டு நாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், வச்சுட்டு நீங்களே உங்களை வந்து உச்சி முதல் பாதம் வரை, முன்னாடி பின்னாடி, இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு நீங்களே ஹீல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதுவாக ஹீல் பண்ணி பழங்க. ஹேண்ட் பொசிஷனை இப்படி வச்சுருக்கீங்க, அப்புறம் எடுத்து இப்படி ஹீல் பண்ணி பழங்க. இந்த இது வந்து இதில் இல்லை, நீங்கள் ஹீல் பண்ணிக்க நீங்களே உங்களுக்கு ஒரு அருட்கா போட்டு செல்ஃப் ஹீலிங். அடுத்ததாக இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நம்ம. இப்போ ஹேண்ட் பொசிஷன் எப்படி வச்சுக்கணும் அதில் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. கப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஜென்ட்லி ரெஸ்ட் தம் ஓவர் யுவர் இயர்ஸ், cheek bones and forehead, third eye chakra.
இப்படி இப்படி வைக்கணும். நீங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணியெல்லாம் வைக்க வேண்டியது இல்லை. நீங்க போனீங்கன்னா எனர்ஜி போயிடும். லைட்டா அப்படி டச் பண்ணீங்கன்னா போதும். ஜென்ட்லி ரெஸ்ட் தம் ஆன் யுவர் ஐஸ், செக் போன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த தேர்ட் ஐ சக்கரா ஆக்டிவேட் ஆகும். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்க வந்து டீல் பண்ணலாம். இப்போ ஹேண்ட் பொசிஷனை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்க பார்த்துக்கங்க. இதுதான் பொசிஷன் 1. ஓகே. 2வது பொசிஷன் 2 பாருங்க. இந்த ட்ரீட்மெண்ட்ல இது என்னது? ஆக்சுவலா எந்த சக்கராவுக்கு வருது? அது கிரவுன் சக்கரா அல்லது துரிய சக்கரா. எப்படி கைகளை வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கைகள் 2 இப்படி சேர்ந்துருக்கணும். இப்படி வச்சிருக்கணும். நம்ம பயிற்சியில இந்த பயிற்சி செய்வோம், மூச்சு பயிற்சி. அந்த மாதிரி கைகளை இப்படி வச்சிருக்கணும். கொஞ்ச நாள் பழகிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். Place your hands on the top of your head, fingertips touching the crown chakra. துரிய சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். கைகளை வந்து இந்த மாதிரி இதை வைக்கணும். நீங்க இந்த மாதிரி வச்சு அப்புறம் இப்படி வைக்கணும். இப்படி வைக்கணும். ஓகே, ரைட். ஹேண்ட் பொசிஷன் 3 பார்த்து. இப்போ கைகளை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. நம்முடைய இந்த நெற்றி பொட்டுன்னு சொல்றோம், அந்த இடத்துல நமக்கு சேர்ற மாதிரி கைகளை இப்படி வச்சுக்கணும். ஹேண்ட் பொசிஷன். இது வந்து நம்முடைய எப்படி வந்து ஆக்னி சக்கரம், துரிய சக்கரம் நம்ம வந்து சக்தி ஊட்டுறோமோ, அதே மாதிரி இந்த இதுல நமக்கு தலைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும், அந்த நெற்றி பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் இந்த எனர்ஜியை வந்து நீங்க வந்து அப்படி வைக்கும்போது அது பாஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ 4வது ஹேண்ட் பொசிஷன் பாருங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே நம்முடைய பயிற்சி எடுத்தவங்களுக்கு தெரியும். பிடரிக்கண்ணு சொல்லுவோம் நம்ம பின்னாடி. அந்த பிடரிக்கண்ணை தொடுற மாதிரி இப்படி கைகளை இப்படி வச்சு பிடரிக்கண்ணை தொடுற மாதிரி இப்படி வச்சுக்கணும். பின்னாடி காதுக்கு சைடில் வந்தீங்கன்னா அந்த பள்ளம் இருக்கும், அந்த பிடரிக்கண்ணை தொடுற மாதிரி இப்படி வச்சுக்கணும். ஸோ இது வந்து நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் ஸ்பைனல் கார்டு தொடங்கக்கூடிய இடம், முகுலம், தண்டுவடம் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அந்த பொசிஷனில் முன்னாடியும் பின்னாடியும் 2 பக்கமும் உங்களுக்கு படங்கள் போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்து அதுக்கு தக்கவாறு நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. கைகளை வச்சுக்கணும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் கழுத்து பகுதி, பாட்டம் ஆஃப் த நெக், கீழே கீழே வச்சுக்கோங்க. அந்த தலையும் நம்முடைய முதுகுத்தண்டும் இணையக்கூடிய இடம், செர்விக்கல் சொல்றேன் இல்லையா, அந்த ஏரியா, அந்த போன் சி, அந்த போன்ஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இடம். ஹேண்ட் பொசிஷன் 5. இந்த இடத்துல எல்லாம் வச்சு நீங்க ஹீலிங் பாஸ்டர்ஸ். ஓகே, அடுத்ததாக ஹேண்ட் பொசிஷன் 6. Place your hands around the neck with heels covering the throat chakra. அப்படி வச்சிருக்காங்க பாருங்க. கைகளை நல்லா கீழே குவிச்சு நல்லா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. Place your hands around the neck. இந்த த்ரோட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோய்களை தீர்ப்பதற்கும் இது வந்து உதவும். அடுத்தது ஹேண்ட் பொசிஷன் 7 பாருங்க. இது வந்து எப்படி கைகளை வலது கையை மேலே வச்சிருக்கிறாங்க, இடது கையை கீழே வச்சிருக்கிறாங்க. ஒரு டீ மாதிரி. ஹேண்ட்ஸ் ஃபார்ம் எ டீ. லெஃப்ட் ஹேண்ட் கவரிங் த ஹார்ட் சக்கரா அண்ட் த ரைட் ஹேண்ட் ஓவர் த தைமஸ் கிளாண்ட். நல்லா பாருங்க. இந்த ஏழாவது சக்கரா இது பாருங்க.
இது ஆக்சுவலாகவே வந்து நமக்கு ஹார்ட் சக்கரா அல்லது அந்த நம்ம சொல்லக்கூடிய அநாகதம் சொல்லக்கூடிய அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறது. தைமஸ் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த சயின்ஸில். ஸோ அந்த பொசிஷனை எப்படி வச்சுக்கணும், ரைட் ஹேண்ட் எப்படி வச்சுக்கிறோம், அது கீழே தொட்டுட்டு இருக்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அந்த பொசிஷனை நல்லா பார்த்துக்குங்க. 3 விரல்கள் கீழே அதை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பொசிஷனில் நமக்கு அநாகத சக்கரா ஆக்டிவேஷன், அதனுடைய ரிலேட்டட் ஆர்கன்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த பாஸ்டர் எல்லாம் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் 8வது பாஸ்டர்ல எப்படி கைகளை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கட்டை விரல்கள் வந்து மேல இருக்கணும். இந்த கை உள்ளங்கையெல்லாம் நம்முடைய அந்த மார்பு மேல இருக்கணும். நம்முடைய பிரஸ்ட்டை ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும். கட்டை விரல் மேல இருக்கணும். ஹேண்ட்ஸ் ஆர் பொசிஷன்ட் ஹரிசாண்டலி அட் த டாப் ஆஃப் த டார்சோ வித் ஃபிங்கர் டிப்ஸ் டச்சிங். இப்போ move hands down as shown until finally ending in V inside and hip bone. இந்த 8வது பாஸ்டர்ல கரெக்டா இது பண்ணிக்கங்க. அடுத்தது பாருங்க, அதனுடைய கண்டினியூட்டியா வரும் எல்லாமே. இப்போ எப்படி கைகளை அங்க வச்சிருக்கிறத அப்படியே படிப்படியா கீழே இறக்கி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. அதுக்கு கீழே மணிப்பூரக சக்கரா, அப்புறம் சுவாதிஷ்டான சக்கரா, அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய மூலாதார சக்கரா. ஸோ இதை வந்து ஜென்டலாக வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல ஆற்றலை பாய்ச்சி நீங்கள் செல்ஃபாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ மேலேருந்து பாருங்க, கரெக்டாக இந்த அநாகத சக்கரா, மணிப்பூரக சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, அந்த 8, 9, 10, 11 அந்த 3 பாஸ்டர்ஸையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. 8, 9, 10, 11 அது அநாகத சக்கரா, மணிப்பூரக சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, நம்முடைய மூலாதார சக்கரா. ஸோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணணும். இதெல்லாம் வெரி சிம்பிள் மெத்தட். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கம்ஸ் உங்களுக்கு நம்ம இடுப்புக்கு கீழே வரும் பொழுது இந்த 12, 13 பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த முட்டியில் நம்ம மனவளக்கலையில் வந்து கால் பயிற்சி செய்யும்போது கடைசியாக செய்வோம். அதே மாதிரி 2 பாம் வந்து அந்த முட்டி மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துக்கலாம். சேர்லையோ இல்லையோ கூட உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணணும், அந்த நீல்ஸ். இப்போ அதற்கு அடுத்ததாக பிளேஸ் த ஹேண்ட்ஸ் பிஹைண்ட் தி பேக் ஆஃப் த. ஸோ அதுக்கு கீழே அதுக்கு அடுத்ததாக அந்த முட்டி வச்சிருக்கேன் இல்லையா, அதற்கு அடுத்ததாக நாம் பின்பகுதி இந்த 14, 15, 16, 17 பின்பகுதியில் நம்ம கொண்டு வரோம். ஹேண்ட்ஸ் ஆர் பொசிஷன் ஃபர்ஸ்ட் அட் தி ஷோல்டர்ஸ், டாப் ஆஃப் த பேக், அண்ட் தென் கிராஜுவலி மூவ் டவுன் ஹரிசாண்டலி அக்ராஸ் தி பேக் வித் ஃபிங்கர் டிப்ஸ் டச்சிங். மூவ் ஹேண்ட்ஸ் எஸ் ஷோன் அன்டில் ஃபைனலி எண்டிங் த வி அண்ட். முதல்ல எப்படி நம்ம அநாகத சக்கரத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வந்தோம் இல்லையா, ஸோ அதை போல இப்போ பாருங்க 14, 15, 16, 17 இந்த 4 சக்கராஸை, அந்த 4 பிளேசஸை எப்படி அவங்க கொண்டு வர்றாங்க. ஹேண்ட் பொசிஷன்ஸ் இப்போ மேலேருந்து அப்படியே கீழே ஒவ்வொரு பொசிஷனாக அவங்க கொண்டு வர்றாங்க. இப்போ 15வது சக்கரா, 15வது பாஸ்டர் கீழே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. மேலே வச்சதுலேருந்து கீழே வரைக்கும் அந்த இது எந்த அளவுக்கு நீங்கள் டச் பண்ணி கொண்டு வரணுமோ டச் பண்ணி அந்த கைகளை மெதுவாக மூவ் பண்ணி கொண்டு வரணும். அப்புறம் பின்னாடி கொண்டு வரணும் நம்ம 2 கைகளையும். அடுத்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான் 8, 9, 10, 11 மேலேருந்து கீழே கொண்டு வந்தது தான். ஸோ அதை எப்படி நம்ம செய்தோம் அதே மாதிரி முன்னாடி செஞ்ச மாதிரியே தான் நீங்கள் வந்து பின்னாடி கொண்டு வர்றீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வந்துட்டு கீழே அந்த இடுப்புக்கு மேல் பகுதியில் நம்ம டச் பண்ணுறோம். நம்ம அடுத்ததாக நீங்கள் பாருங்க, அந்த இடுப்பு கீழே பட்டக்ஸை ஒட்டி நம்ம வந்து எப்படி 8, 9, 10, 11 கொண்டு வந்த அதே மாதிரி 14, 15, 16, 17. ஸோ அந்த இடத்துல கைகளை வச்சு அந்த
இடுப்புக்கு இருக்கிற இந்த பட்டக்ஸ் பகுதியை நல்லா நம்ம வந்து அந்த ஏனஸ் பாயிண்ட் கொஞ்சம் மேலே இந்த கைகளை வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எனர்ஜி கொடுக்குறோம் நம்ம. 17. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது இந்த ஏற்கனவே நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த 14, 15, 16, 17 எப்படி மேலேருந்து கீழே கொண்டு வர்றது. முதல்ல பின்னாடி பேக் சைடில் வைக்கிறோம், அப்புறம் அப்படியே இடுப்புக்கிட்ட வைக்கிறோம், அப்புறம் கீழே கொண்டு வரோம், அப்புறம் நம்ம பட்டக்ஸ் கிட்ட வைக்கிறோம். நம்ம 14, 15, 16, 17. இப்போ அதுக்கு அடுத்ததாக சிட் இன் திஸ் லோட்டஸ் பொசிஷன் அண்ட் ஹோல்ட் போத் ஃபீட் வித் யுவர் ஹேண்ட்ஸ். இப்போ அவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்களோ அந்த பொண்ணு அதே மாதிரி உட்கார்ந்து 2 கைகளையும் 2 பாதங்களால் அப்படி பிடிச்சிக்கணும். நல்லா கட்டு விரல் மேலே இருக்கணும், மற்ற விரல்கள் அந்த பாதத்தை ஹோல்டு பண்ணியிருக்கணும். இது நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜியில் நம்ம ஓரளவுக்கு செய்வோம். நம்ம அதில் ஒரு பகுதி இது. ஸோ ஹேண்ட் பொசிஷன் 18 எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கணும். பி பிளஸ்ட். இப்போ ஆல் பி பிளஸ்ட் பை த டிவைன் பவர். இப்போ எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு துவக்கத்திலிருந்து நம்ம அப்படியே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடுத்ததாக நாம் இப்போ இந்த போஸ்டருக்கு அடுத்தது இன்னொரு ஸ்லைடு இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்ப்போம். வெயிட் a minute. இந்த இது பார்க்க முடியுதா உங்களுக்கு? ஹலோ, ஸ்கிரீன் வரலைங்கய்யா. வரலைங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இல்லைங்க. இல்லை. இது பார்க்க முடியுதா? இல்லைங்க குருஜி. தெரியல. இல்லைங்கய்யா, வரலைங்க.
ஸோ இந்த வியூ தெரியுதா உங்களுக்கு? இந்த வியூ தெரியுதுங்கய்யா. வாழ்க வளமுடன். இதுல வந்து ஒரு மியூசிக் வரும். அதை நீங்க கண்களால பாக்குறீங்க, காதுகளால கேட்குறீங்க. ஆடியோ வரலைங்கய்யா அதுல. இல்ல நான் சொல்றது கேக்குதுல்ல? அது கேக்குதுங்கய்யா. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். நீங்க அது ஒரு மியூசிக் வரும், அந்த மியூசிக்கை கேளுங்க. அங்கிருந்து கண்களால நீங்க பாக்குறீங்க. கீழே வந்து 2 பேர் பிளஸ் பண்ணுவாங்க. 2 கைகள் மட்டும், 2 விரல்கள், அந்த கைகள் மட்டும் பிளஸ் பண்ற ஒரு பாஸ்டர் இருக்கும். அது உங்களுக்கு பார்க்க முடியுதான்னு பாருங்க முழுமையாக. பார்க்க முடியுதா எல்லாரும் இந்த ஸ்கிரீனை? பார்க்க முடியுதுங்க குருஜி. ஓகே, அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அந்த பிக்சர்ஸை வந்து கண்கள் பார்க்கணும், காதுகள் வந்து அந்த சவுண்டை கேட்கணும். கீழே 2 கைகளில் பிளஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து உங்களுக்கு என்ன வைப்ரேஷன்ஸ் வருதுன்னு கவனிங்க. கீழே இருக்க அந்த கைகளை பார்க்க முடியுது எல்லாராலையும்? இல்லைங்க குருஜி, கைகள் எதுவும் வரலைங்கய்யா. இல்லைங்க ஐயா. ஐயா ஸ்கிரீன் ஷேர் ஆகலைன்னா ஜூம் ஒரு வாட்டி வேணா கட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கலாமாங்கய்யா? இந்த இமேஜ் தெரியுதா உங்களுக்கு? இல்லைங்களா? இப்போ ஒரு இமேஜ் போட்டிருக்க, அது தெரியுதா? இல்லைங்க, தெரியலைங்க. தெரியல. இல்லைங்கய்யா. இப்ப வருதுங்க ஸ்கிரீன். தெரியுதா? வருதுங்க வருதுங்க. இதிலிருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு கவனிங்க. அந்த சவுண்டு வந்து நமக்குள்ள இறங்குற மாதிரியும், அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த 2 கைகள் பூச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கைகளை வந்து இது பண்ணுவாங்க, கைகளை சைடில் கொண்டு வந்து பிளஸ் பண்ணுவாங்க. அதனுடைய ஃபீலிங் உங்க நீங்க ஃபீல் பண்ண முடியுதான்னு மட்டும் பாருங்க.
அந்த வேவ்ஸை கவனிங்க. இதை ரிசீவ் பண்ணுங்க. கீழே தெரிகிற இந்த 2 கைகள்ல இருந்து பிளஸிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதை ரிசீவ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இரண்டு கைகள் விரல்களை சுற்றி ஏதாவது ஒரு ஒளி வட்டம் பிளாக் ஆர் ஒயிட்ல தெரியுதான்னு அப்சர்வ் பண்ணுங்க.
வாழ்க வளமுடன். இப்போ உங்கள் உடல் முழுவதுமே ஒரு அதிர்வு அலைகள் நல்லா இறங்கி இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். கீழே 2 கைகள், அவங்கெல்லாம் ரொம்ப ரைக்கி கிராண்ட் மாஸ்டர்ஸ். அவங்க அங்கிருந்து கொடுக்கக்கூடிய அந்த வேவ்ஸ், ஸோ அந்த கைகள் அந்த விரல்களை கூட நீங்கள் ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே கூட அந்த ஒயிட் ரேஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறதையும் வர்றதையும் நம்ம வந்து உணரலாம். ஸோ இது வந்து ஹவு டு ஃபீல் தட் எனர்ஜி, ஒரு சவுண்டில் வந்து வரக்கூடிய எனர்ஜி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணணும், உள் வாங்கிக்கணும். அதே மாதிரி ப்ளஸ் பண்ணும்போது உங்கள் கைகளுக்குள்ள நல்லாவே ஒரு அதிர்வலைகள் கிடைச்சிருக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னொரு பவர் பாயிண்ட் இருக்குது, அநேகமாக அது கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய எண்ணப்படி ஐ வில் ட்ரை டு ப்ரெசென்ட் இட். அது கூட நம்ம நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்து கொள்ள இருக்கிறோம். ஐயா கைகள்ல நல்ல எனர்ஜி வந்தது ஐயா, அருமையா இருந்தது. இப்ப சொன்னீங்கல்ல, கைகளில் உண்மையிலேயே உங்க கையில கிடைக்கிற மாதிரி அந்த பவர்ஸ் அந்த ஸ்கிரீன்ல இருந்து அந்த கைகள்ல இருந்து வந்தது ஐயா. ஒரே நிமிஷம். இது வந்து உங்களுக்கு you can able to see this screen. இப்ப தெரியலங்கயா. தெரியுதா? இல்லங்கயா, வரல. இப்போ இல்லைங்க குரு. മക്ക അവിടെ ഉണ്ട്, റാഡിലുണ്ട്. ഞാൻ ചൂടുവെള്ളം കൊണ്ടുവരാം, നിങ്ങൾ പോയി. ஐயா ஐயா இன்னமும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு ஐயா, அந்த வந்த அதிர்வு இன்னமும் இருக்கிறது. அந்த அதிர்வு இன்னமும் இருக்கிறது, அந்த வெப்ப ஆற்றல் இன்னமும் அதுல அப்படியே நிலையா இருக்கிறது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். Find a place where you won't be disturbed if possible. இப்போ கிடைக்குதா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்? தெரியுதா? தெரியுதுங்க ஐயா. ஓகே ஓகே, யாரோ ஒருத்தர் சொன்னீங்கன்னா போதும். ஐயா அது ப்ளே ஆகிறது தெரியலங்கயா. இந்த இல்ல ப்ளே ஆகல, நான் வந்து இது ஆஃப் பண்ணிருக்கேன். சரிங்க. நீங்க இப்போ இந்த பாஸ்டர்ல இந்த ஒரு ஆஃப் லெவல்ல கொஞ்சம் பாருங்க. இல்ல திவ்யா ஸ்கிரீன் பெருசு பண்ற தெரியுதான்னு சொல்லுங்க. நவ் தெரியுதுங்க ஐயா. ஓகே, தேங்க்யூ. ஐயா ஏற்கனவே நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு பிரீஃபா நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வேகமா For many thousands of years we've known of this energy. We've sought to develop ways to harness its power to heal and influence our lives. The Japanese call this energy ki. It is also known as chi by the Chinese, prana by a number of Asian cultures, and the Holy Spirit or Holy Ghost by most of the Western world. We carry this energy in and around our bodies from the moment we are conceived. Science has established its existence, and with the aid of Kirlian photography, we're able to see this energy that encompasses all living things. Ancient Eastern cultures have harnessed and applied this energy for healing since before the birth of Jesus Christ. Many successful disciplines such as Reiki, Tai Chi, Feng Shui, meditation, yoga, and acupuncture have been developed to control and greatly enhance the flow of this energy in and around the body. The energy itself is pure and has omniscient wisdom. However, there are 10 things that weaken the life-giving energy. 1. Too much alcohol. 2. A poor diet. 3. A lack of exercise. 4. Drugs. 5. Tobacco. 6. Negative habits. 7. Stress. 8. Poor breathing. 9. A lack of sleep and rest. And 10. Negative psychic activity. Humanity has become fragmented and hollow. We're only a shadow of what we could be. We need to go back to go forward once more. ஸ்கிரீன்ல உங்களுக்கு பார்க்க முடியுதா, கேக்குதா? ஐயா ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்க. அந்த ஐகான் இருக்கிற ஸ்கிரீன் மட்டும் தான் ஷேர் ஆயிருக்கு. நீங்க ப்ளே பண்ணும்போது அந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஒரே நிமிஷம். இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? இந்த ஐகான்ஸ் எல்லாம் இருக்கிற ஸ்கிரீன் தெரியுதுங்கய்யா. இதுல ரேக்கி தி யுனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ்ங்கற அது தெரியுதா?
அது தெரியுதுங்க. ஆனா இது ஓபன் ஆகலைங்க. ஸ்கிரீன் In the ஓபன் ஆன ஸ்கிரீன் disciplines of Reiki, you regain your natural ability to heal yourself ஐயா and others, வரலைங்க. and the knowledge you require to lead a happier, more ஐயா fulfilling life. வாழ்வளமுடங்கய்யா. Nature's life-giving ஐயா எஸ் வாழ்வளமுடனுங்க. அந்த ஷேர் ஸ்கிரீன் போங்க, திரும்ப ஷேர் ஸ்கிரீன் போங்க. கீழே சிஸ்டத்துல வந்து ஷேர் ஸ்கிரீன் ஆன் பண்ணுங்க. இல்ல அதுலதான் இருக்கு share screen. இல்ல நீங்க சொல்ற புரியுது. நீங்க ஷேர் ஸ்கிரீன் ஆன் பண்ணுங்களேன். ம். ஆன் பண்ணிட்டு நீங்க ஒரு கிளிப்பை வந்து ஆன் பண்ணிருக்கீங்க பாருங்க. அதுக்கு இப்ப வந்துருச்சு. கிடைச்சிருச்சா? கிடைச்சிச்சு. இப்ப இதுல என்ன இருக்குன்னா ரைக்கி த யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் அந்த ஒரு சிம்பிளோட இருக்கும்ல சக்சஸ்னு, எஸ். அது வந்திருக்கு. இப்போ இதுல வந்து இத வந்து நான் பெருசு பண்றேன், தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா? பெருசு பண்ற தெரியுதுங்கய்யா. ஓகே ரைட். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணலாம். கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா கவனிங்க. ஓகே. Reiki 1, Lesson 1. Reiki, the Universal Life Force. There is a non-physical, ubiquitous energy that gives life to every living organism. For many thousands of years we've known of this energy and have sought to develop ways to harness its power to heal and influence our lives. The Japanese call this energy Ki. It is also known as Qi by the Chinese, Prana by a number of Asian cultures, and the Holy Spirit or Holy Ghost by most of the Western world. We carry this energy in and around our bodies from the moment we are conceived. Science has established its existence, and with the aid of Kirlian photography, we're able to see this energy that encompasses all living things. Ancient Eastern cultures have harnessed and applied this energy for healing since before the birth of Jesus Christ. Many successful disciplines such as Reiki, Tai Chi, Feng Shui, meditation, yoga, and acupuncture have been developed to control and greatly enhance the flow of this energy in and around the body. The energy itself is pure and has omniscient wisdom. However, there are 10 things that weaken the life-giving energy. 1. Too much alcohol. 2. A poor diet. 3. A lack of exercise. 4. Drugs. 5. Tobacco. 6. Negative habits. 7. Stress. 8. Poor breathing. 9. A lack of sleep and rest. And 10. Negative psychic activity. Humanity has become fragmented and hollow. We're only a shadow of what we could be. We need to go back to go forward once more. By practicing the disciplines of Reiki, you regain your natural ability to heal yourself and others, and the knowledge you require to lead a happier, more fulfilling life. Nature's life-giving energy is a great and wise teacher. By pursuing its wisdom through Reiki, you will grow to new heights of understanding and life will flow at a more enjoyable and exciting pace. Remember always that this life-giving energy is a gift from God, your birthright. Everyone possesses this gift and uses it daily even though they probably do not realize they're doing so. When a child, for instance, falls and hurts their knee, instinctively they'll place their hand on the sore spot and the pain is relieved as they unconsciously work with the energy to heal themselves. Likewise, a parent will kiss the child's hurt or injured limb better and place their hand on top. Unknowingly, both the parent and the child are working unconsciously with this healing energy. The parent is sending and channeling the energy, the child is receiving and drawing the energy. This wonderful energy is free. There are no patents or copyrights attached. All you need is the desire and the discipline to attune yourself to the energy and its life-changing properties. This concludes Lesson 1. Please move on now to Lesson 2. Reiki 1, Lesson 2. What is Reiki? Reiki is a form of hands-on healing with its origins in India and the East, dating back many thousands of years to the time before Christ and Buddha. The original name, disciplines and techniques of Reiki were lost due to the traditional method of passing knowledge from generation to generation by word of mouth. Exactly when this ancient art of healing disappeared is difficult to determine. However, we do know that it was rediscovered by a Japanese scholar and monk named Dr. Mikei Yasui. It was in fact Dr. Yasui who fashioned the name Reiki. Reiki is a two-syllable Japanese word meaning universal life force. Although the proper Japanese pronunciation is Reiki, it has been westernized to Reiki. Rei means universal, omnipresent, present everywhere at the same time.
Esoterically, Ray means spiritual consciousness, the omniscient wisdom from God or the higher self. Ki is the non-physical vitality that gives life to all living things. Many cultures understand and recognize the importance of Ki energy and how it impacts our lives and well-being. Ki energy can be activated for the purpose of healing. When you feel healthy and full of enthusiasm, the flow of Ki energy in your body is high and unencumbered. Life seems easier to deal with, and you have a higher resistance to illness and disease. However, when your Ki energy is low because maybe you're under stress or feeling unhappy and tired, you'll be more susceptible to disease and sickness. Your attitude will be generally negative, and you'll find it difficult to deal with life's challenges. Ki is the very essence of the soul. It leaves the body when a person dies. Reiki is holistic. It works on the body, mind and spirit by stimulating a person's own natural healing abilities. The blocked emotional and physical elements that lead to illness and disease are cleared. Reiki is neither positive nor negative. It is in fact the highest and most profound vibration of life. Divine in origin, it allows us all to become one with all living things alive in our world. Reiki is pure, unconditional love and joy, bringing all who experience and embrace its principles together in harmony. The skills and techniques associated with Reiki are simple and easy to learn. Small children and adults can equally comprehend and incorporate this ancient form of healing into their lives. Regular contact with Reiki will bring the recipient's mind, body and spirit into balance. It will also help prevent future creation of illness and disease. This concludes Lesson 2. Please move on now to Lesson 3. Reiki 1, Lesson 3. How Reiki works. The human body is made up of over 50 trillion cells. Each cell contains omniscient wisdom and is connected to the universe and every living thing within it. A good analogy is to think of the universe as a huge ocean of water. Every living thing within that ocean is like a tiny droplet. Together these droplets make up and are part of Reiki, the universal life force. Reiki is part of our genetic structure, an inbuilt intelligence that energizes the mind, body and spirit. Reiki stimulates growth, health, life and healing. When it is freely allowed to flow around the body, it can keep us alive and healthy for over 120 years. Unfortunately, bad habits and poor choices result in the flow of Reiki being stifled. It is important to note that Reiki cannot be destroyed. Even when we die and the life force leaves our body, it continues to exist as part of the universe. Through neglect and ignorance, we abuse this vital component of life. When the mind, body and spirit are in harmony, the biological intelligence that governs the body's resources and allows it to heal itself and function correctly are intensified. Reiki is the key that unlocks the body's optimum capabilities. There are 7 main energy centers in the body that control the flow of the universal life force. They are called chakras. Each chakra is responsible for supplying energy to specific parts of the body. When they are blocked or clogged, the body becomes sick and the flow of energy is diluted. A full Reiki treatment reopens the chakras and rebalances the flow of the universal life force around the body. A person will normally need 4 full treatments on 4 consecutive days to boost the flow of Reiki energy. This will stimulate the body's immune system and natural healing abilities. Normally, the body will begin by cleansing itself of toxins. As the poisons are removed, the body becomes rebalanced and the healing process can begin. Many cultures have developed techniques and disciplines that stimulate the flow of Ki energy around the body. However, Reiki is the easiest to learn and administer. The techniques are simple to master, the results are profound. The 7 major chakra points. The crown chakra, shown as white or violet, is positioned on top of the head. It represents enlightenment, intuition and spiritual vision. Energy supplied to the pineal glands, upper brain and right eye. The third eye chakra, shown as indigo, is positioned in the middle of the forehead, just above the eyebrows. It represents psychic perception, telepathy and ESP. Energy supplied to the spine, lower brain, left eye, pituitary gland, nose, ears and central nervous system. The throat chakra, shown as light blue, is positioned in the center of the neck. It represents self-expression, emotions, communication and creativity. Energy supplied to the throat,
thyroid gland, upper lungs, arms and digestive tract. The heart chakra, shown as rose and green, is positioned in the middle of the chest. It represents emotion, love, devotion, spiritual growth and compassion. Energy supplied to the heart, thymus gland, liver, lungs and circulation system. The solar plexus chakra, shown as yellow, is positioned just above the navel. It represents the center of the body. Food is assimilated, turned into energy, and distributed throughout the body. Energy supplied to the emotions, stomach, liver, digestion, gallbladder, and the pancreas. The sacral chakra, shown as orange, is positioned just below the navel. It represents sexual energy, perceptions, and first impressions of people. Energy supplied to the reproductive organs, legs, and the glands. The root chakra, shown as red, is positioned at the genitals. It represents life, physical vitality, birth, and creation. Energy supplied to the spine, kidneys, bladder, and the suprarenal glands. Reiki is ever present in our bodies. This means anyone can harness this profound inbuilt intelligent energy for healing. However, without being attuned to the universal life force, you'll only be using about 10 to 20% of its capacity for healing. Madame Takata explained it best when she described Reiki as being similar to radio waves. We cannot see them, but we know they're everywhere around us. When we turn on the radio and tune into the radio waves, we can pick up a signal. That signal is turned into a radio program. Similarly, the universal life force is everywhere, although we cannot see it unless we use Kirlian photography. When we are tuned into the energy by a Reiki Master, we're able to harness Reiki to heal ourselves and others. This gift of healing remains with us for the rest of our lives. We can only lose it if we use it for negative or destructive purposes. Reiki is pure, and it needs to be treated as such. Reiki is channeled through the hands. When you place your hands on your own body, or the body of another person for the purpose of healing, you connect with the universal life force. The wisdom of Reiki then goes to work to bring about healing, balance, and whatever is needed on a holistic level. The best way to understand how Reiki works is to experience it. This concludes Lesson 3. Please move on now to Lesson 4. Reiki 1, Lesson 4. The History of Reiki. The Japanese, like many ancient cultures, use word of mouth to pass their history and practices down from generation to generation. Unfortunately, this led to a great deal of knowledge and wisdom being watered down and lost. Many people involved with Reiki believe that the techniques we use today for healing were first used in India by Buddha and later by Jesus. Others look back even further to the civilizations of Mu and Atlantis for the birth and development of Reiki. Of course, without written proof, we can only speculate how humanity learnt to harness and develop the universal life force. What we can be certain of and confirm is that it was rediscovered at the end of the 19th century by Dr. Mackay Yusui. Until comparatively recently, apart from the tomb of Dr. Mackay Yusui in Tokyo, there has been very little material evidence of his life and work. Most written accounts on the history of Reiki declare that Dr. Yusui was a Christian monk who lectured at Doshisha University in Kyoto. One day a student asked Dr. Yusui if he believed the teachings of the Bible to be true. Could Jesus walk on water and heal people by touch? Audaciously he questioned if Dr. Yusui himself could heal the sick like Jesus. Yusui had to admit that this was beyond his capabilities. Embarrassed at being asked such questions and unable to demonstrate an answer, the story goes on to say that Dr. Yusui immediately resigned his post and began a personal quest to discover how he could heal in the way that Jesus had. The legend becomes even more doubtful when it recounts how Dr. Yusui decided to begin his search for the secrets of healing like Jesus in America, namely the University of Chicago. Reiki Master William Hand has been able to disprove the legend of Dr. Yusui's search for enlightenment in America. Chicago University has no record of Dr. Yusui ever attending as a student. Furthermore, there is no record of Dr. Yusui ever attending or lecturing at Doshisha University. This work by William Rand confirms what many people believe. The history of Dr. Yusui's life had been changed and coloured to suit Western society. Logically, there were far too many holes in the legend. The life of Dr. Mackay Yusui. Mackay Yusui was born into a family that had been practicing Zen Buddhism for 11 generations. As a youth, Yusui developed a fascination with all things Western. However, he never travelled outside Japan. After leaving school, he went on to study allopathic medicine with several Western
allopathic physicians who had graduated from Yale and Harvard University. When a cholera epidemic spread through Tokyo, Yusui was struck down with the disease. During his hospitalization, as he was close to death, he had a spiritual experience. This inspired Yusui to study the ancient teachings of his ancestors. He joined a Zen monastery and began reading the ancient Sanskrit and sutras. After many years of study, Yusui found reference to an ancient form of healing. Further study revealed methods, formulas, and symbols that detailed exactly how to practice and master this art of hands-on healing. However, although he had the technical knowledge to practice healing, he lacked the wisdom to turn the teachings into reality. He needed the key to turn on and activate the power. Yusui decided to seek the final piece of the jigsaw through meditation. Taking leave from the monastery, Yusui set off for the holy mountain of Kuriyama. When he reached the top, he picked up 21 pebbles and placed them in front of himself. He sat down and began his meditation. Each day he threw away one pebble. For 21 days he prayed, meditated, sang and read the sutras. On the last day, as he prayed, he asked God to show him the light. Suddenly a bright light appeared in the sky and came rapidly towards him, hitting him on his forehead at the third eye chakra. Yusui was knocked unconscious, and whilst in his altered state, he saw a vision of the same symbols he had earlier found in the sutras. This vision was the confirmation Dr. Yusui needed. He now knew that he had found the keys to the ancient form of healing used by Buddha and Jesus. When Yusui regained full consciousness, he proceeded to return down the mountain. On his descent, he stubbed and cut his toe. He instinctively placed his hand on the toe and the bleeding and pain stopped. On arrival at a nearby village, he stopped to eat and rest. He was able, despite having fasted for 21 days, eat a healthy meal without any stomach pain. The girl who served Yusui the meal was in great pain, suffering from a toothache. Yusui asked if he could place his hands on her swollen face. She agreed, and he was able to ease the swelling and the pain. Rested, Yusui returned to the monastery. On arrival, he found his friend the abbot in bed suffering from severe arthritis. Once again, Yusui was able to alleviate the pain and suffering. Yusui called this gift from God Reiki, the Japanese word for universal life force. These experiences became known as the Four Miracles. Having demonstrated his knowledge and new ability to heal, the abbot advised Yusui to take this special gift into the slums of Kyoto to heal the beggars. He was reminded that it is not enough to heal the body. It is of equal importance to heal the spirit and mind also. This lesson was brought home to him very abruptly 7 years later. Having spent the time giving Reiki to beggars in the slums of Kyoto to get them working, he found them returning to him with the excuse that it was easier to beg. Yusui had forgotten a basic doctrine. Mortified, he retreated to meditate once again. This time he was enlightened with the 5 principles of Reiki. The rest of Yusui's life was spent healing, teaching, and developing the Yusui Shikuryo method of healing. Yusui had 19 major students who were all either Western allopathic or traditional Japanese in their practice. He knew he would have to develop a method that could be understood and accepted by any religion or culture. Reiki was factual, so Reiki can be accepted universally as a natural treatment for the mind, body, and spirit. We need to work together to promote this cause. It is vital in our own increasingly harsh and violent world that we change the whole psyche to think they need to remain on these chakra points. This additional hand position can be used for healing yourself or others. Remember, honesty is the best policy. Just for today, I will give thanks for my many blessings. Life tends to give us what we need. It may not be what we want, but it will be what we need. Karmically, throughout our lives, we receive what we need to grow and learn in this lifetime. If we grasp these lessons and grow accordingly, we will become spiritually enlightened. Instead of wasting your life complaining of things that have happened to you and the problems you face, step back for a moment on a regular basis and discover and appreciate the many blessings in your life. Make a list of all your blessings. You will be amazed at how many wonderful things that there are to give thanks for. Leave the materialistic things aside. They are shallow and meaningless. Pay attention to and focus on the things that are free and bring joy and humility to your life. For example, your mind, body, spirit, health, family, friends, flowers, trees, sea, sun, love, faith, knowledge, the countryside, animals, birds. The list is endless. When you appreciate the true wonders of life and let go while you're traveling, your home, your drinking water, your bath water, your shower water. In fact, the list is endless. You're only limited by your imagination.
This concludes Lesson 6. Please move on now to Lesson 7. Reiki 1, Lesson 7. Anatomic illustrations for Reiki. Reiki with its infinite wisdom goes to the place in the body that requires healing. That is why Reiki is so easy to learn and apply. Hormones. It works together with the nervous system in regulating metabolic. Often the client will experience extreme cold at the position of your hands while you feel intense heat. If the client experiences nothing, explain to them that the Reiki energy often works on a subtle level, yet has profound results which normally become apparent in the following days or weeks. Never forget the client is drawing Reiki through you. They are doing the healing on a subconscious level. You are only the channel. Reiki will always travel to the place it is needed most. No knowledge of the human anatomy or physiology is required to work with Reiki. Leave your ego aside and Reiki will do the work. Forget the symptoms, treat the whole person. Listen to your client's body through your hands. Sense the different types of energy. If the energy is strong, keep your hands in that position until you sense a shift in the energy level. Remember, use your intuition. Look for non-verbal communication from your client's body. Deep sighs or hand and leg movements often indicate something positive is taking place. The normal time required for a full body treatment is between 60 to 90 minutes. At the end of a treatment, always offer your client a glass of water to aid grounding. Always wash your hands under cold running water after each treatment. Beginning the treatment. Ensure your client is lying flat on the therapy table with their arms down by their sides. Their legs should also be flat against the table and must not be crossed, as this may block the flow of Reiki. Gently lay your hands on your client's body. Keep them in each position for between 3 to 5 minutes. As you become more experienced, use your intuition. Your hands should be cupped with your fingers firmly closed as though you're trying to hold water. This keeps the channel strong between your client and the universal life force. If your fingers are open, Reiki can escape just as water would slip through your open fingers. In the case of burnt skin or a client's genitals and breast area, hold your hands just above the body. Don't forget the box of tissues. Full body treatment, hand positions. Remember, the following hand positions are only a guide. Use your intuition. Position 1. Cup your hands and gently rest them over your client's eyes, cheekbones and forehead, covering the third eye chakra. This position will help with stress, eye problems, asthma, head colds, allergies, sinuses, pituitary gland, pineal gland, and cerebral nerves. Position number 2. Place your hands on top of your client's head with palms covering the crown chakra. This position will help with migraine, headaches, eye problems, multiple sclerosis, stress, bladder, digestive disorders, flatulence, and emotional problems. Position number 3. Hands on either side of your client's head with palms covering their temples. This position will help with balance, tinnitus, hearing and ear problems, colds, flu, balances the functions of the right and left brain. To move from position 3 to position 4, gently move your client's head to one side and place one hand behind the back of the head. Then using the other hand, push the head to the other side and move the second hand behind the back of the head, as shown in the illustrations. Position 4. Move your hands to the back of your client's head, covering the occipital ridge. This position is good for headaches, eye problems, stress, hay fever, sinuses, digestive disorders, fear, phobias, shock, depression and stroke. To move from position 4 to position 5, repeat the earlier process of moving the head to one side, then remove one hand, then gently move the head to the other side and remove the second hand. Position 5. Place your hands along your client's jawbones, covering the throat chakra. This position will help with self-expression, communication, breathing, voice and speech problems, bronchitis, flu, colds and anger. Position number 6. Place your hands on your client's shoulders. This position will help with aches and pains in the arms, elbows and hands, tight shoulder muscles, stress, cold hands, disrupted blood supply to the arms and hands. Positions 7, 8, 9, 10, 11 and 12. Begin by forming a T covering the heart chakra and the collarbone. Then move your hands down and across the torso, covering the solar plexus and sacral chakras. Form a V to cover the root chakra. Finally, place your hands over your client's knees and feet. These positions will help with all major organs and glands, disease, infections, stomach, intestines,
reproductive system, anger, stress, emotions, leg pains, and varicose veins. Once you've completed the front hand positions, ask your client to turn over. You may find that on occasions your clients have fallen asleep and you will need to gently wake them up. Positions 13, 14, 15, 16, 17, 18 and 19. Begin by placing your hands across your client's shoulder blades. Move your hands down as shown until you reach the base of the spine. Form a T as shown covering the root chakra. Finally, place your hands across the back of your client's knees and undersides of their feet. These positions will also help with all major organs and glands, disease, infections, stomach, intestines, back and spinal problems, reproductive system, anger, stress, emotions, leg pains and varicose veins. Treat all major organs and glands through the reflexology points on the feet. Finally, when all the positions have been treated, place your left hand on your client's crown chakra and your right hand on the base of their spine. This final position balances the energy in the client's body. Complete your treatment by combing your client's aura. Stroke the body firmly from the crown down to the feet in a sweeping motion. Continue past the feet until you touch the floor for grounding. Repeat for a second time, lightly touching the body, and then finally comb the aura a few inches above the body. This concludes Lesson 10. Please move on now to Lesson 11. Reiki 1, Lesson 11. A rapid Reiki treatment. On many occasions you will find it's not practical to spend 60 to 90 minutes conducting a complete Reiki treatment. Often for numerous reasons the person needing Reiki has a limited amount of time, or you simply are called into action in a place far away from your normal healing room. There is an alternative, quick and versatile technique that can be used in these situations. The rapid Reiki treatment focuses on all major chakra points while the client sits upright in a chair and takes between 15 to 30 minutes to complete. The rapid Reiki treatment. Position 1. First position, your client should be seated. Stand behind your client, place your hands on your client's shoulders, and silently make your own personal invocation. Position 2. Remain behind your client, place both hands on top of your client's head covering their crown chakra. Position 3. Move to the side of your client, place one hand on their forehead at the third eye chakra and the other hand over their occipital ridge at the back of their head. Position 4. Remain at the side of your client. Place one hand over their throat chakra at the center of your client's neck and the other hand parallel on the back of their neck. Position 5. Remain at the side of your client. Place one hand on their heart chakra at the center of their chest and the other hand parallel between your client's shoulder blades. Position 6. Remain at the side of your client. Place one hand on the solar plexus and the other hand parallel on the client's spine. Position 7. Remain at the side of your client. Place one hand at the base of your client's stomach covering the sacral chakra and the other hand parallel on the base of your client's spine. Position 8. Move round to the front of your client and place one hand on each knee. Position 9. Kneel down in front of your client and place one hand over each of the client's feet with thumbs open, cupping feet to floor. Finally, comb your client's aura 3 times as you normally would after a full treatment. Wash your hands in cold running water and offer a cold drink of water to your client to assist grounding. Please note, for your comfort, positions 3 to 8 should be conducted while sitting in a chair. Spend 3 to 5 minutes on each position unless your intuition tells you otherwise. A little Reiki is better than no Reiki at all. This concludes Lesson 11. Please move on now to Lesson 12. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த வகுப்பு குறித்து எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி நாம இந்த போட்டிருக்கோம். ஒரே நிமிஷம். இப்போ நீங்க ஆரம்பத்திலிருந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதை நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ரேக்கினா என்ன,
அதை யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி எல்லா நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வகுப்புகளில் வந்து இப்போ இது ஆக்சுவலாகவே செகண்ட் லெவல், தேர்ட் லெவலில் இன்னும் நிறையா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதில் சில பாடங்களை உங்களுக்காக நினைவுபடுத்துவதற்காக இந்த இது போட்டோம் நம்ம. இந்த அளவில் வந்து இந்த ரேக்கினுடைய இது வந்து ஒரு பேசிக் கிளாஸ், பேசிக் கோர்ஸ். இதில் இன்றைக்கு எந்தெந்த போஸ்டரில் எப்படி நம்ம வந்து செல்ஃப் ஹீல் பண்ணிக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம வந்து ஹீலிங் கொடுக்கணும், அதாவது ட்ரீட்மெண்ட், செல்ஃப் ட்ரீட்மெண்ட், அப்புறம் மற்றவங்களை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த சம்பந்தமான எல்லா விவரங்களும் உங்களுக்கு இன்றைய வகுப்பில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ இதில் வந்து அடிப்படை பயிற்சி என்பதால் உங்களுக்கு ரேக்கினா என்ன, அதனுடைய சரித்திரம், அது எங்கிருந்து தொடங்கப்பட்டது, யாரால் வடிவமைக்கப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிம்பல், சொக்ரே சிம்பல், ஸோ அதில் இருக்கக்கூடிய முத்ராஸ், அதில் இருக்கக்கூடிய மந்திராஸ், அதில் இருக்கக்கூடிய மெடிடேஷன், இது எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரேக்கி டாக்டராகவோ ஒரு எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் மாறணும் அப்படின்னா தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய அந்த அட்வான்ஸ் கோர்ஸ், அதுக்கு அடுத்தது மாஸ்டர் கோர்ஸ், அவ்வளோதான். அதுக்கும் நீங்கள் நாங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் கலந்து கொண்டு இன்னும் பல கருத்துக்களை நம்ம வந்து சொல்லலாம். நம்ம அதில் வந்து எப்படி சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, பெண்டுலம் எப்படி யூஸ் பண்ணுறது, சில பொருள்களை ரேக்கி உடைய சில பொருள்கள் இருக்குது, அதையெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சில விஷயங்களை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம எனர்ஜியை வளர்த்துக்கிறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி அவங்களுக்கெல்லாம் அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்துவதன் மூலம் என்ன பெனிஃபிட்டுங்கிறத பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம சொல்லித்தரப்போம். ஸோ இந்த ரேக்கி வகுப்பு முடிந்த உடனே உங்களுக்கு அடுத்ததாக நம்ம இந்த தெரப்பியில், ராயல் தெரப்பியில் பல வகுப்புகள் இருக்குது. நேச்சுரோபதி கொடுத்துருக்குறோம், அக்குபஞ்சர் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி வந்து வர்மா தெரப்பி, இப்படி பல கோர்சஸ் கொடுத்துருக்கோம். அதில் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக தகவல்கள் அறிவிக்கப்படும். நம்முடைய வகுப்பில் இன்றைய அளவில் இந்த அளவில் நம்ம வந்து இந்த ரேக்கி வகுப்பு சம்பந்தமான இந்த கருத்துக்களை இதோடு நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். இதை தொடர்ந்து பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். சூரிய ஜோதி தவம், தீப பயிற்சி வந்து வரலாறு அவர்கள் கொடுத்த பயிற்சி. ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு உடல் அளவிலும் அந்த உயிரோட்ட அளவிலும் மனதளவிலும் உங்களுக்கு தூய்மை ஏற்படும். வள்ளல் பெருமான் சொல்லும்போது சொல்லுவார், தேக சித்தி, சித்த சித்தி, மனோ சித்தி என்று. ஆக உடலை நம்ம தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், நோய் நொடி இல்லாமல். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும்னா அதுக்கான பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம். சித்த சுத்தி, நம்முடைய சித்தமான அந்த உயிர் ஓட்டத்தில் எப்படி இருக்கணும், அந்த உயிர் ஓட்டத்தில் ஜீவகாந்த சக்தியில் அந்த தூய சக்தி, பிரபஞ்ச சக்தி இறங்கினா தான் அது தூய்மை அடையும். அது மாதிரி புத்தி, மனோசக்தி, இது வந்து தூய்மை அடையணும். இவைகள் எல்லாமே சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆக அவற்றை செய்யக்கூடிய அந்த சித்தர்களுடைய வழியில் தான் நம்ம நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். சில ரேக்கி கலைகளில் இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். நான் என்னுடைய அனுபவத்தில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக 3 குருமாரிடம் கற்றதிலிருந்து, சித்தர் பெருமக்களுடைய நூல்களிலிருந்தும், மகரிஷி வரலாறு தொடங்கி ஜீசஸ் வரை எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது எப்படி அவர்களால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்த முடிந்தது என்பதை உணர்ந்த போது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அணுக்கள், அந்த தெய்வீக அணுக்கள், காட் பார்ட்டிகிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள் துகள்கள் நிறைந்திருக்கிறது. நாம் அதை ஒரு பயிற்சியின் மூலம் அவற்றை உணர்ந்து, ஸோ அந்த அணுக்களை நம்முடைய அணுக்களோடு இணைத்துக் கொள்ளும்போது நம்முடைய உடல், நம்முடைய அணுக்களுடைய கூட்டு தான் நம்முடைய உடல். ஸோ உடலினுடைய தரம் மாறும். எப்படி காயகல்ப பயிற்சியில் உயிர் சக்தியை, அந்த ஜீவ வித்து குழம்பை நாம் தூய்மைப்படுத்தி தரமானதாக மாற்றும் போது செல்களே மாறுது. இப்போ செல்கள் மாறும்போது தான் சிவவாக்கியர் சொன்னதை போல வயதானவர்கள் இளமை தோற்றத்திற்கு வருவார்கள், இளமையோடு இருப்பார்கள். அப்போ உடல் வலிமை கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் போது நோய்கள் போயிடும். மனோசக்தி அவர்களுக்கு உயிர் சக்தி நிறைய இருக்கும்போது கிடைக்குது. எந்த காரியத்தையும் செய்ய முடியும் அவர்களால். மனோபலம் கிடைக்கும். வாழ்க்கையில எந்த ஒரு தோல்வியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் அவங்களுக்கு வரும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க.
மரண பயம் என்பது இருக்கவே இருக்காது. நாளைக்கு மரணம் என்றால் ஏற்றுக்கொள்வோம். இந்த ஆன்மை எவ்வளவு நாள் இங்க இருக்கிறதுக்கு வந்திருக்கு, அந்த நாள் இருந்தது, நான் எவ்வளவோ நல்ல காரியங்களை செஞ்சிருக்கேன், இனிமேல் இந்த ஆன்மா நல்ல நிலையில் போகும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு உணர்வுகள் வந்துடும். எதை கண்டும் பயப்பட வேண்டும். மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஓஷோ சொல்லுவார், டெத் இஸ் அனதர் பேஜ் இன் எ புக் என்று சொல்லுவார். அனதர் ஃபார்ம் ஆஃப் லைஃப். உயிரோடு இருக்கும்போது நாம் எப்படி வாழ்கிறோமோ, நன்றாக வாழ்ந்தால் மரணத்துக்கு பிறகு நம்முடைய ஆன்மா பலரை வாழ வைக்கும். அதைத்தான் இன்றைக்கு முனிவர்கள் மகான்கள் செஞ்சுட்டு. இன்னைக்கு மிக்கை உசுவி நம்மகிட்ட இல்லை, பட் அவரை பற்றி நம்ம நினைக்கிறோம், பேசுகிறோம், அவருடைய அருளாட்சிகளை வேண்டுறோம். ஜீசஸ் நம்மகிட்ட இல்லை, புத்தர் இல்லை, மகரிஷி இல்லை, வரலாறு இல்லை. ஏன்? ஆனால் நம்மோடு இருக்கிறார்கள், அரூப நிலையில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் உணர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல குருவின் மூலமாக பயிற்சி செய்யணும். குருவிட்டிருந்து கற்றுக்கணும். திருவள்ளுவர் சொன்னதை போல கற்க கசடர குற்றமில்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன பயிற்சிகள்லாம் சொல்லி தந்தாங்களோ, இந்த பயிற்சிகளை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அதன்படி நீங்கள் நின்று பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் குரு உங்களோட வருவார். அப்புறம் நீங்களே குருவான பிறகு நீங்கள் பலரை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுங்க. அதுதான் மகரிஷி அவர்களும் சொல்கிறார்கள். ஆகவே இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்த இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவு போதுமானது ரேக்கியில். ஸோ இதை கொண்டு நீங்கள் நிறைய அனுபவங்களை பெற முடியும். உடலையும் மனதையும் உயிரையும் ஆன்மாவையும் வலிமையாக வைத்துக் கொள்ள முடியும். அதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் என்று சொல்லி, இந்த பயிற்சிகள்லாம் எப்படி செய்வது, அதிகாலை நேரத்தில் செய்வது சிறப்பு. இப்படி முடியாதவங்க மாலை நேரத்தில் சூரிய மறைவதற்கு முன்னாடி ஒரு 1/2 அன் அவர், பின்னாடி 1/2 அன் அவர், அந்த டைமில் கொஞ்சம் பூமியில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து ஒரு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதிகாலை தான் சிறந்தது. ஆகையால் அப்படி முடியாதவர்கள் மாலை நேரத்தில் இந்த சக்கரா தியானம் மற்ற பயிற்சியெல்லாம் செய்யலாம். சிலர் கேட்டாங்க, மாலை நேரம் சூரிய தவம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. முடியலைன்னா பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் காலை நேரம்தான் சரியானது, உகந்தது. தீப பயிற்சிக்கு காலை நேரம்தான் உகந்தது. இது வந்து அவர்கள் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள். அதிலிருந்து நம்ம குடும்பமான வரைக்கும் டிவியேட் பண்ணி போக வேண்டாம். நம்ம அப்போ முழுமையான பலனை நாம் பெற வேண்டும். இதில் நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட நாள்லேயே தெரியும் ஒவ்வொன்றையும். ஆகையால இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுடைய நல்ல ஒரு ஆர்வத்தின் காரணமாக இந்த ரேக்கி என்கிற ஒரு தெய்வீக கலை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதுக்கு நீங்களும் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கீங்க. எத்தனையோ பேர் உங்களுக்கு இந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற ஆர்வத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டவர்கள், அதில் இருப்பவர்கள், அந்த சக்தியை உணர்ந்தவர்கள். இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப பொருட்செலவு செய்து அலைஞ்சு தான் நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் இவ்வளவு எளிமையாக கிடைக்கும்போது நிறைய பேர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே விரைவில் நம்ம அடுத்த ரேக்கி வகுப்புகள் ஆரம்பிக்கும் போது நேரடியாக வகுப்புகள் சென்னையில் நாம் நடத்தலான்னு இருக்கிறோம். மலேசியாவிலும் நேரடி வகுப்பு நடத்தும் போது 2 நாள் தொடர்ச்சியாக நடத்தினாலே போதுமானது. நேரடியான வகுப்புகளில் இன்னும் உங்களுக்கு நிறைய எனர்ஜி பாஸ் பண்ண முடியும் நம்ம. ஸோ உங்களுக்கென்று அடுத்த கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ் ஓரிரு மாதங்களில் நடத்தப்போகிறோம். அதுலேயும் நீங்கள் கலந்துக்குங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ரேக்கி ஒரு கிராண்ட் மாஸ்டராக உயர்ந்து இன்னும் அதில் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கற்றுக்கொண்டு தெளிவு பெற்று உயர்ந்த ரேக்கி மாஸ்டராக வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பயிற்சிகளை இன்றைக்கு இந்த அளவில் நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்தது அன்பர்கள் கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களும் தங்களுடைய அனுபவத்தை ஒவ்வொருவராக ஒரு 2 நிமிடம் அல்லது 5 நிமிடம் இருந்தாலும் சரி, இந்த பயிற்சிகள் எப்படி செய்தீங்க, அதில் உங்களுடைய அனுபவம் என்ன, இந்த ரேக்கிக்கெல்லாம் உண்மையிலேயே தேவையானதா இல்லையா, இது எப்படி ஒரு மறை பொருள், மறை சக்தி, ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் நாம் உணர்றோம், உங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, இது மருத்துவத்தில் கொடுக்கும்போது எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம இப்போ ஒவ்வொருத்தராக பகிர்ந்து கொள்ளவும். முதல்ல சென்னையிலேருந்து சைலஜா அம்மா அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே சொல்ல போறீங்க அனுபவத்தை. அவர்கள் எஸ் சொல்லுங்க. பிராக்டிஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் வாஸ் ரியலி 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 மார்வலஸ். அண்ட் அந்த மியூசிக்கு அந்த 2 ஹேண்ட்ஸ், because I've seen this free healing and all this. Andrea Kennedy, I don't know whether it is her hands that were raised up in that music that session, and I could feel the energy coming out from that pair of hands. And
I received it. I received it very well. And, when I think of it, my whole body starts shaking. I followed, and I must put it into practice. I'm very happy. All what you taught us today. Yes. As soon as you send the video in WhatsApp, I'll make it a point to listen more than half a dozen times and put all this into practice. I only pray that I get, the power of self-healing and healing others. It is all left to the gurus, the masters, to Christ, and above all to you, Ayya, our master. Nandri, Ayya. Thank you very much for your sharing. வாழ்க வளமுடன். You have done the practice and you have experienced and you have expressed. வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன். ஓகே. அடுத்து மதனகோபால், டாக்டர் மதனகோபால் அவர்கள். அவர் ஏற்கனவே மருத்துவராக இருக்கிறார். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே வகுப்பு மிகவும் எளிதாக இருந்தது. அதுதான், ஏனென்றால் படிக்கலாம், பார்க்கலாம், அந்த யூடியூப்ல போய் பார்க்கலாம். அதனுடைய ஆங்கில அர்த்தங்கள், மற்றபடி நேரடி வகுப்புகள் அனைத்துமே நேரடி வகுப்புகள் போல் இருந்தது. உணரக்கூடிய தன்மை இருந்தது. ஏற்கனவே நாங்கள் உங்களிடமிருந்து பலவிதமான வழிகாட்டுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த வகுப்பு மிகவும் அருமையா இருந்தது. இப்போது முதல்ல ரெய்கினா என்ன அப்படின்னு தெரியாம இருந்தது. ரெய்கினா என்னமோ ஒண்ணு அப்படின்னு இருந்தது. ஆனா இப்போது சரி, இதுதான் ரெய்கி. ஆக என்னாச்சு, இப்ப எல்கேஜி யூகேஜி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கையை கட்டி விட்டுட்டீங்க. இனிமே பள்ளிக்கூடத்துல அடிச்சு எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் ஆன்லைன் கிளாஸ் கொடுத்து போகலாம், மெருகேறலாம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் மென்மேலும் தங்களுடைய ஆசீர்வாதத்துடன், தங்களுடைய ஒரு வாழ்த்துதலுடன் அனைவருக்கும் ஒரு ஆரம்பப்படி, அதாவது வீட்டுல படிச்சுக்கிட்டு இருந்த பள்ளிகளை பூரா எல்கேஜி யூகேஜிக்கு ட்ரெஸ் போட்டு கூட்டி ஸ்கூலுக்கு விட்டப்பனால ஸ்கூல்னா இதுதான் ரைட்டு பழகிருச்சு, இனிமே பண்ணலாம். அதே மாதிரி ஆங்கிலம்னா என்னன்னு கத்துக்கலாம இருந்தாங்க. ஆங்கிலத்துல இறக்கி விட்ட உடனே நீச்சல் அடிக்கிற குளத்துல நீச்சல் அடிச்சு போவோம் பாருங்க, அது மாதிரி ஒரு வழிமுறை காட்டி விட்டீங்க. இனிமே அடுத்து பெற்று ஏணிப்படிகள் பெற்று விடுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் இந்த குழுவிலுள்ள அனைவருக்கும் வாழ்வு வளமுடன் என்று சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் டாக்டர் மதனகோபால் அவர். நீங்க மருத்துவ தொழில் இருக்கீங்க, அன்றாட நிறைய நோயாளிகளை எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது காலையில் இந்த பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு கொடுத்து பாருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், கொஞ்சம் எர்லி கியூர் அப்படிங்கிறது நமக்கு வரும் கூடுதலாக. அந்த அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்களை போல மருத்துவர்கள் நிறைய பேர் கற்றுக்கணும், மற்றவர்கள் மருத்துவராக மாறணும். ஏன்னா இது ஒரு மருந்தில்லா மருத்துவம், ட்ரக்லெஸ் தெரப்பி. அது அக்குபஞ்சர் ஆகட்டும், அக்குப்ரெஷர் ஆகட்டும், அக்கு டச் ஆகட்டும், எல்லாம் மருந்தே இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்கராஸை ஆக்டிவேட் பண்ணுறோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்களை ஆக்டிவேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பயிற்சி நம்ம வேணும் நமக்கு, அவ்வளோதான். சிறந்த ஒரு குரு மூலமாக பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. ஐயா ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா, வேண்டுகோள். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் பர்பஸ் நம்ம பர்பஸ் பண்ணி நம்ம சேஃப் கார்ட் பண்ணி கொடுக்கணும். அவங்களுடைய நெகட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. அது வராமல் தன்னை காபந்து கட்டி கொள்ளக்கூடிய சில நிலைமை வேண்டும். அதே போல் சிலர் மூளையை ரீட் பண்றாங்க, மூளையை செலவு பண்ணி மூளையை ரீட் பண்றாங்க பாருங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் நம்ம குழுவிற்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் தொடும்போதோ பக்கத்தில் போகும்போதோ நம்மளுடைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறத கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க, அது மாதிரி நம்மளுடைய தியான சக்தியை பூரா எடுக்கிறாங்க. அது நான் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு பிரெயின் அப்படியே வாஷ் பண்ணி பிரெயினை ரீட் பண்ணி பிரெயினை தமோட் பண்ணிடுது. அதுல இருந்து நம்மளை காத்து கொள்வதற்கு ஒரு வழிமுறையை தாங்கள் சொல்லிக் கொடுத்தால் நம் குழுவில் அனைவருக்குமே பயனாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா. வேண்டுகோள் பரிசீலிப்பீர்கள், கட்டாயம் பரிசீலிப்பீர்கள். மிக மகிழ்ச்சி. மதனகோபால் அவருடைய கேள்வி எல்லோருக்கும் ஒரு பதிலாக அமைகிறது. நீங்க மருத்துவராக இருக்கிறீர்கள், ஆனால் இப்ப பாருங்க, நானும் சிவமுருகன்ல எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோமா? சோகத்துல இருக்கிறோமா? சோகத்துல இருக்கிறோமா? சந்தோஷமா இருக்குமா? நானும் சிவமுருகன் ஐயால சந்தோஷத்துல தான் இருக்கோம். எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோமா? சக்தியோட இருக்கிறோமா? அல்ல சோர்ந்து போய் இருக்கிறோமா? எனர்ஜெட்டிக்கா அந்த வழிமுறை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டீங்க. அதான் சொல்ல, அதான் சொல்ல பதில் தான். அது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பேர்த்துக்காவது ஹீலிங் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் உறங்க போறதுக்கு முன்னாடி சில நேரங்கள்ல
பலர் வெளிநாடுகள் இருந்து அவங்களுக்கு ஹீலிங் அனுப்பிச்சிட்டே இருக்கிறோம் வகுப்புல. ஆனா நான் எப்படி அனுப்ப முடியுதுன்னா நான் பண்றது இல்லை. அங்கிருந்து வாங்குறோம், நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம எப்படி ரிசீவ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. மனவளக்கலையிலையும் சொல்லி கொடுத்திருக்காரு குரு அவர்கள். இதுல வந்து மிக்கை உசுயிலிருந்து நம்ம பழைய மகான்கள் எப்படி ரிசீவ் பண்ணாங்க, ஜீசஸ்ல இருந்து, புத்தாவில இருந்து, அகத்தியர்ல இருந்து, சித்தர்ல இருந்து, வள்ளல் பெருமானில இருந்து, மகரிஷி வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் டச் பண்ணிட்டோம். நம்ம இத்தனை குருமார்களுடைய அருள் அலைகள், அருள் ஆசிகள் உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்க டெய்லி என்ன பண்ணணும்னா, நம்முடைய உடம்பு இது வரைக்கும் வேற விதமா நம்ம வந்துருச்சு, வாழ்ந்துட்டோம், கண்டதெல்லாம் சாப்பிட்டு இப்படி எல்லாம் பொண்ணை கண்டதெல்லாம் கவலைப்பட்டோம், எரிச்சோம், எத்தனையோ சிற்றின்பத்துல மூலிகை வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு. இப்போ ஒரு ஆன்மீக பாதைக்குள்ள வந்துட்டோம். அப்போ நம்ம இப்படித்தான் இருக்கணும், அதிகாலையில எழுந்திருக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும், நம்முடைய உடல் சுத்தம், அந்த மன சுத்தம், வாக்கு சுத்தம், உயிர் சுத்தம், ஆன்ம சுத்தம், பின் அதெல்லாம் நம்ம வந்து சுத்தி பண்ணணும். ஏற்கனவே தேக சுத்தி, சுத்த சுத்தி, மனோ சுத்தி, ஆன்ம சுத்தி, இந்த சுத்தியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஆன்மீக பயிற்சிகள் தான். அப்போ நீங்க மருத்துவத்தில் இருக்கீங்க, கண்டிப்பாக நெகட்டிவ் வேவ்ஸ் வரும். தினம் தினம் நெகட்டிவ் வேவ்ஸ் உள்ளவங்களோட நம்ம பழகிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு எரிச்சல் மூட்டுவாங்க, கோவப்படுத்துவாங்க, குற்றத்தை சொல்லுவாங்க, நம்ம மேல தாறுமாறா கூட ஏதாவது பேசுவாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பேசினாலும் நம்ம ரியாக்ஷனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை அக்செப்ட் பண்ணினா தான் நமக்கு ரியாக்ஷன் பண்ணணும். புத்தர் சொல்ற மாதிரி, புத்தர் ஒரு எவ்வளவு பெரிய அவர் அரசராக இருந்தவர், தன்னுடைய ஈகோ போகணுங்கிறதுக்காக வேண்டி, ஞானம் பெறுவதற்காக வேண்டி, தான் இருந்த அந்த சொந்த நாட்டிலேயே அந்த வனப்பகுதியில எல்லாம் போய் தங்கி இருக்கும்போது ஒவ்வொரு வீடு வீடா போய் பிச்சை எடுத்தார். அவர் சீடர்களோட போய் பிச்சை எடுத்தார். யோசனை பண்ணி பாருங்க. அப்படி பல வீடுகளுக்கு போகும்போது சிலர் வந்து கொடுக்குறாங்க, சிலர் வந்து திட்டுறாங்க, சிலர் வந்து கல்லெடுத்து கூட அடிக்கிறாங்க, சிலர் காரி துப்புறாங்க, சிலர் வந்து ரொம்ப வேகமா அடிக்கிறதுக்கெல்லாம் வந்துடுறாங்க. ஸோ கூட போன சீடர்கள்லாம் அவர் எதுவுமே சொல்லாமல் திரும்பி வந்துடுறாரு. எந்த இடத்துலையுமே ரியாக்ஷனையே காட்டுறதில்லை. ஸோ ஒரு இடத்துல அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண் இந்த மாதிரி உங்களை ரொம்ப அசிங்கமாக பேசிச்சு அப்படின்னு சொன்ன பிறகு இந்த சீடர்கள்லாம் ஒரு வாரம் வரைக்கும் பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு ஆலோசனை பண்ணுறதுக்கு அப்புறம் மீட்டிங்கில் கேட்குறாங்க, போன வாரம் அந்த வீட்டில் இப்படி பேசுனாங்க, இந்த வாரத்தில் இப்படி பேசுனாங்க, இப்படியெல்லாம் சொன்னாங்க, இத்தனையும் நீங்கள் வந்து கண்டுக்கவே இல்லையா, எங்களால் பொறுக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க, எந்த வீட்டில் சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு கேட்டாரு. என்ன குருவே, இந்த வீட்டில் அந்த பெண்ணு உங்ககிட்ட மோசமா பேசலையா, அவங்கள பத்தி, இந்த வீட்டில் அவன் கல்லெடுத்து அடிக்கலையா, அப்படியா அப்படின்ட்டு ஒரு உதாரணம் சொன்னார். அதை மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்தது புரியுது. ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். நான் வந்து உங்க இடத்துல ஏதோ ஒரு பொருள் கேட்குறேன், அல்ல ஒரு பணம் கேட்குறேன், ஏதோ ஒன்று கேட்குறேன், நீங்க கொடுக்குறீங்க. சித்திராமா இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து நான் கேட்குறேன், அவங்க உங்க வீட்டுக்கு வந்த உடனே பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. குருஜி வந்துட்டாருன்னு நல்ல பழங்கள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, கொடுக்குறாங்க. அந்த பழத்தை வாங்கிட்ட பிறகு நான் அந்த பழத்தை என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா, சாப்பிடலாம், அல்லது இன்னொருத்தருக்கு தானமா கொடுக்க வேணாலும் பண்ணலாம். அவங்க பழமா தான் கொடுக்குறாங்க, ஆனா அந்த நான் பழத்தை வாங்கலைன்னா அது என்ன ஆகும், யாருக்கு சொந்தமாகும், வாங்கிட்டா எனக்கு சொந்தமாகும், வாங்கலைன்னா அது அவங்களுக்கு தான் சொந்தம். இந்த பழத்தை அப்படியே எடுத்துங்க. அவங்க என்ன பேசினாலும் நான் வாங்கிட்டேன்னா எனக்கு சொந்தமாயிடும். அப்ப என்னுடைய உணர்வுகள் எல்லாம் இதாகும், நான் அதை எடுத்துக்கிறதே இல்லை. மகரிஷி தெளிவா சொல்லுவாரு, யார் ஒருவர் உணர்ச்சிப்படுவாங்கன்னா, அறிவில் உயர்ந்தவர்கள் எப்பொழுது உணர்ச்சி வயப்பட மாட்டார்கள். அறிவில் சிறந்தவர்கள் யோசித்து முடிவெடுப்பாங்க. அவர்கள் நடப்பது இப்ப அப்போ அந்த இடத்துல நடந்தது எல்லாம் நான் வாங்கிக் கொள்ளவில்லை, ஆனா நீங்கள் அதை சுமந்து கொண்டே இருக்கிறீர்கள். வாங்கினது மட்டும் இல்ல, அதை நினைச்சு பொறுமிட்டு வேற இருக்கிறீங்க. ஆகையால ஒரு வாரம் நீங்க எப்படி தாக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. தூக்கி எறிஞ்சிருங்க. நான் அங்கேயே அப்பவே விட்டுட்டேன். எப்படி வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பு விட்டு வந்தோம்னா அவங்க பேசின அந்த மூமெண்ட்லயே அதை நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்காதனால எனக்கு சொந்தம் இல்லை அது அப்படின்னு சொல்லுவார். அதே போல நம்மளுடைய சுத்தி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் எவ்வளவோ மகரிஷி சொல்றாரு பாருங்க, சினம் தவிர்த்தல்ல, சிலருடைய தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற குற்றச்சாட்டுகள், இதையெல்லாம் நிராகரிக்கணும் அப்படிங்கிறாரு மகரிஷி. தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கணும், நல்லதா இருந்தா. ஆகையால இந்த இடத்துல டெய்லி நம்ம ரிசீவ் பண்ணி ஆகணும். தியானம் செஞ்சு எனர்ஜி. நான் தீட்சை கொடுக்கறதுக்கே எங்களுடைய மனோலக்கலையில மன்றங்கள்ல யார் தீட்சைக்கு வந்தாலும் நான் உங்களை பார்த்த உடனே சொல்லுவேன், நீங்க பயிற்சி பண்ணல, இன்னைக்கு போய் தீப பயிற்சி முடிச்சுட்டு வந்து அப்புறம் தீட்சை கொடுங்க. நான் லெக்சர் கொடுத்துட்டு இருப்பேன். நான் முதல்ல வரவங்களே கேட்பேன், எல்லாம் பயிற்சி பண்ணீங்களா, துரியாதிய தவம் பண்ணீங்களா, விளக்கு பயிற்சி பண்ணீங்களா, கரடி பயிற்சி பண்ணீங்களா, இல்லை ஐயான்பாங்க. போய் முதல்ல உள்ள போய் ரூம்ல போய் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் முடிச்சுட்டு வந்த பிறகுதான் தீட்சை கொடுக்கும். அப்பதான் நமக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து கிடைக்கும். ஆகையால உங்களுக்கு மகரிஷியுடைய பயிற்சியும் கிடைச்சிருக்கு,
ரேக்கி பயிற்சியும் கிடைச்சிருக்குது. அப்போ அதிகாலை நேரத்தில் கண்டிப்பாக தீப பயிற்சி செய்திருக்கணும், அல்லது கண்ணாடி பயிற்சி செய்திருக்கணும், அல்லது துரியாதீத தவம் செய்திருக்கணும். செய்யும் பொழுது பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள நிறைந்தே இருக்கும். 12 மணி நேரம் நிறைந்து இருக்கும். இன்னும் சூரிய ஜோதி தவம்லாம் பண்ணும்போது அபண்டன்ஸாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் ஒரு சின்ன அதை வந்து மறுபடியும் ரினியூவல் பண்ணுற மாதிரி, எப்படி காயல்பு பயிற்சி செய்கிற மாதிரி ஒரு சின்ன தவம், அல்லது மறுபடியும் ஒரு எனர்ஜி ரிசீவிங் இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் அது உங்களுக்கு த்ரூ அவுட் த டே 6 hours வந்து உங்களுக்கு வரும் ஈவினிங் செய்யக்கூடிய சிலதெல்லாம். அப்போ அது போதும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12, 6, 18 மணி நேரம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம். நீங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியோடையே இணைஞ்சிருக்கலாம். ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் ஸோ அந்த அளவுக்கு முதல்ல ஆற்றலை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் மருத்துவத்துக்குள்ளே போகும்போது உங்களை சுற்றி ஒரு அருட்காப்பு போட்டுக்கணும் எப்போதும். அது மனவளக்கலையில் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதுலேயும் டிவைன் ப்ரொடெக்ஷன், ரேக்கி ஏஞ்சல்ஸ் எனக்கு பாதுகாப்பாக இருங்க, மக்கை உசுவி எனக்கு பாதுகாப்பாக இருங்க, வேதாந்திரி மகர்ஷி பாதுகாப்பாக இருங்க, சித்தர்களை பாதுகாப்பாக இருங்க. நான் ஒவ்வொரு நோயாளியும் நான் வந்து மருத்துவத்துக்கு நான் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அவருடைய நோய்கள் தீர்வதற்கு நீங்கள் வந்து என்னுள்ள இருந்து நீங்கள் அதை செயல்படுத்தணும். நாம் செய்கிற மாதிரி நம்ம நினைக்கவே முடியாது. நமக்கு அந்த பவரே இல்லை. We are all human beings, but we may be the soul agent. ஸோ அவங்களுக்கு ஒரு மீடியமாக இருந்து நம்ம அதை செய்ய முடியும். ஆகையால நமக்கு நம்ம ப்ரொடெக்ட், இன்றைக்கி எத்தனை பேருக்கு நான் சிகிச்சை அளிக்கிறோனோ அத்தனை பேருக்கும் அந்த சிகிச்சை நல்லபடியாக இருக்கணும். நீங்கள் என்னுள்ள இருந்து இயக்கி எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல பாதுகாப்பை கேட்டுக்கணும். அப்போது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு போட்டுறணும். நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பக்கத்தில் வந்தாங்கன்னா கூட போடுங்க, இல்லை அப்படின்னா உங்களுடைய மனசால போட்டுங்க. ஒரு நோயாளி ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வர்றாருன்னா அந்த அருட்பேராற்றல் இரவு பகல் எல்லா நேரங்களும் உறுதுணையாக பாதுகாப்பாக ஒன்னெடுத்து இருக்கட்டும். ரேக்கி தேவர், ரேக்கி ஏஞ்சல்ஸ் வந்து இவருக்கு மருத்துவத்தில் நான் ஈடுபடும் போது உறுதுணையாக இருக்கட்டும், அவருடைய வியாதிகள் விலகட்டும். அவங்களுக்கு ஒரு அருட்காப்பு, நமக்கு ஒரு அருட்காப்பு போட்டு அப்புறம் உங்களை இது செய்யுங்க. செஞ்சு முடித்த பிறகு ஒரு தேங்க்ஸ் பண்ணிடணும். ரேக்கி ஏஞ்சல்ஸுக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, மிக்கை உசுவிக்கு நன்றி. ஒரு ஃபியூ மினிட்ஸ் மனசில் நினச்சிக்கங்க. அதோட முடிஞ்சு அடுத்த பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு ஒரு அருட்காப்பு போட்டுக்கங்க. இப்படி பண்ணினா தான் அவர்களுடைய பதிவுகள், அவர்களுடைய எதிர்மறை அலைகள், அவருடைய எண்ண அலைகள் உங்களை தாக்காது. இல்லை என்றால் நீங்கள் சரியான தியானம் பண்ணாமலோ நீங்கள் ஒரு தவறான எண்ணங்களோட உங்களுடைய உடலோ மனமோ வந்து இருந்தது அப்படின்னா உங்களுடைய எனர்ஜியை விட அவங்க எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஆட்பட்டுருவீங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் டாக்டராக இருக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு நாம நோயாளியாக மாறிடுவோம். அதனால பல விஷயங்களை நாம் நன்றாக தெரிந்து கொண்டு புரிந்து பயிற்சி செய்யலைன்னு நம்ம அந்த இதை செய்யக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் பயிற்சி செய்யலையா நான் இன்னைக்கு ஹீலிங் கொடுக்க மாட்டேன். நானே எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நான் ட்ராவலிங்கில் இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன். இப்போ எமர்ஜென்சிக்குன்னு சில காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தருவோம். குருவாக வரும்போது அதை சொல்லித்தருவோம். எமர்ஜென்சிக்கு என்ன பண்ண முடியும்? ட்ராவலிங்கில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். நம்ம ஸோ அதே மாதிரி டெய்லி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம கொடுத்தோம்னா ஏன்னா நாம கொடுக்கலாம், ஆனால் வாங்குறவங்களுடைய பக்குவ நிலை வந்து நமக்கு தெரியும், அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையா. இப்போ நீங்களாம் அந்த ரேக்கியை பற்றி ஓரளவுக்கு நன்றாகவே புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கலையாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம் இங்கே உட்காந்து தமிழ்நாட்டில் மலேசியாவில் மட்டும் நம்ம பேசிட்டுருக்கோம். உலகம் முழுவதும் அற்புதமான விஷயங்கள் இருக்குது. இன்னும் நீங்களாம் உங்களுக்கு சில ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், உள்ளே போய் பாருங்க. நீங்கள் ஆகையால் இது ஒரு அடிப்படை கலை. ஆகையால் தினந்தோறும் பயிற்சி செய்ய வேண்டும். உங்களுக்குள்ள அந்த ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். உங்களை ஒளிவட்டத்தை பெருக்கிட்டீங்கன்னா அந்த வேவ்ஸ் வந்தால் கூட அது அப்படியே நிற்கும், கேடைய மாதிரி நிற்கும், அங்கேயே நிற்கும். அவங்களுடைய பாவப்பதிவுகள் வந்தாலும் எதிர்மறை அலைகள் கைகளால் வரலாம், கண்களால் வரலாம், அவங்களுடைய சொற்களால் வரலாம், எண்ணத்தால் வரலாம். இது எல்லாத்தையும் பாதிப்புனா நம்மளை சுற்றி ஒரு வட்டம், டிவைன் சர்க்கிள் பாதுகாப்பு. அது மறக்காமல் போட்டுங்க. எல்லாம் உங்களுக்கு அந்த இறை சக்தி, குரு சக்தி, சித்தர்கள் சக்தி, பிரபஞ்ச சக்தி, ரேக்கி மாஸ்டர்ஸ், கிராண்ட் மாஸ்டர்ஸ், குருமாருடைய சக்தி துணை இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்து சிவகுமார் சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உண்மையிலேயே வந்து நல்லா இருந்ததுங்க. இன்னைக்கு அந்த வீடியோல அந்த கைகள் அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது அதுவுமே நல்லா உணர முடிஞ்சது. அது உள்ளங்கைகள்ல வந்து நல்லா இந்த இடத்துல ஒரு குளுமையான ஒரு காற்று மாதிரி இருந்தாங்க. நார்மலா கீட்டா வர மாதிரி இருக்கு, பட் இன்னைக்கு ஒரு குளுமையான காற்று போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு இப்போ ரெகுலராகவே நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லாவே மாற்றங்கள் தெரியுது. ஒவ்வொன்றுமே வந்து அன்னைக்கு நாள் வந்து நல்ல ஒரு பிளசண்டா, ஒவ்வொரு நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஒரு பிளசண்டா இருக்கு, நல்லா இருக்கு.
இப்ப நம்ம டெய்லி இந்த சக்திகளை வாங்கும் போது அதை நம்ம சும்மா வாங்கினா மட்டும் போதுமாங்க, இல்ல நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்காங்க? இல்லை, நீங்கள் தியானம் செய்தீங்கன்னா அந்த ஆற்றல் உள்ளே இருக்கும், ஒளிவட்டம் அதிகமாக போகும். நீங்கள் நிறைய பயிற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு ஒளிவட்டம் அதிகமாகும் போது உங்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் சிலருக்கு தலைபாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு ஒரு லெத்தார்ஜிக்காக ஏதோ ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ப்ளஸ் பண்ணுங்க, சாந்தி தவத்தில் மூலாதாரத்தில் மனசை வச்சுக்கோங்க, அல்லது ரிலாக்ஸ் பண்ணிட்டு நார்மலான ஒர்க்கு பாருங்கள். அந்த நம்ம தவம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு நமக்கு இடைஞ்சலாக இருக்காது. எனர்ஜி அதிகமாக ஃப்ளோ ஆகும்போது நம்மளால சில காரியங்களை செய்ய முடியாது. அப்படியே ஒரு மாதிரி அது என்ன சொல்லுவாங்கன்னா சிவபோதைங்கிற மாதிரி தவபோதைன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துதல், ரிலாக்ஸேஷன், சாந்தி தவம் எல்லாத்தையும் ஆசீர்வாதம். உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் தெரியுமோ அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணி நியூட்ரல் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அனுப்பிச்சு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுங்க. ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, தனியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா இது பண்ணுங்க, நீங்கள் அனுப்பிச்சு பாருங்க, அது நல்லா போய் ரீச் ஆகும். அப்போ பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. எப்போதுமே எனர்ஜி நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும். நமக்கு 100% நமக்கு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கணும். அது 95, 15 குறைஞ்சதுன்னு வச்சுங்க, வர்றவங்க 55, 60 இருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த நெகட்டிவாக நம்மளுக்கு பாதிக்கும். எப்போதும் அந்த 100%லேயே நம்ம வச்சுக்கணும், அது டிக்ரீஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக சொல்லுங்க, முனியம்மாள் சொல்லுங்க. முனியம்மாள், முனியம்மாள் லைன்ல இருக்கீங்களா? என்னாச்சு, சிவபோதையில் போயிட்டாங்களா? உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு, தியானத்தில் இருக்காங்களா? வாழ்க வளமுடன். அவங்க ஏதோ ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க போல இருக்கு. வாழ்க வளமுடன். முனியம்மாள் கேக்குதா? சரி, ரைட். அவங்க நார்மல் நிலைக்கு வரட்டும். அதே மாதிரி சீனியர், நம்ம இதுலயே டீம்லயே ரொம்ப சீனியர் இவங்க 2 பேருமே. வள்ளலாருடைய அடிமைகள் சொல்லப்போனா, வள்ளலாருடைய சேவகர்கள், வள்ளலாருடைய அருள் பெற்றவர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். வள்ளல் பெருமானை நினைக்கிறது, அவருடைய மந்திரத்தை சொல்றதுங்கிறத ரொம்ப வாழ்க்கை எல்லாத்துக்கும் கிடைக்காது. கிருஷ்ணவேணி அம்மா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, அனுபவத்தை சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிக்கோங்க, மைக் ஆன் பண்ணுங்க. நன்றிங்க குருஜி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு அனுபவம். அந்த ஹேன் வரும்போது எனக்கு உள்ளங்கை 2லயும் அது ஒரு ஜில்லு ஜில்லுன்ற ஒரு இதா குளுமையா, உடல்லையும் அந்த மியூசிக் கேட்டும் போதும் இருந்துச்சு. முன்னெல்லாம் நான் சூரியன் போய் அந்த வணங்குவேன் குருஜி. அப்ப நானு அந்த மந்திரத்தை, காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வணங்கிட்டு வர்றது. ஆனா இப்ப நான் போய் அந்த ஆற்றல் எடுக்கும் போது எனக்கு நல்லா தெரியுது, அந்த ஒரு ஆற்றல் எனக்குள்ள கிடைக்குதுன்னு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நானு நிறைய இருக்குங்க குருஜி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு அனுபவம். முன்பெல்லாம் ஐயோ நமக்கு வயசாகிக்கிட்டே போகுதே, நம்ம என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு பயம், அந்த உடல் சோர்வு இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் இல்ல, வயசு ஆகிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம போய்கிட்டே இருப்போம். இப்ப கொஞ்சம் எனக்கு உடம்புல கொஞ்சம் எனர்ஜி, நல்ல ஒரு இதெல்லாம் நல்ல ஒரு இதா இருக்கிறேன். இப்ப அந்த சோர்வுலாம் இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே குருவை நினைச்சு இந்த பிரபஞ்ச சக்தியை கேட்டு வாங்கி அந்த அருட்காப்பு போடுவேன். அன்னாடும் நான் காலைல எழும்போதே அந்த அருட்காப்பு போட்டுருவேன். யாருக்கும் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. அது எனக்கு ரொம்ப கை கொடுக்குது. குடும்பத்துல சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா. குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு ஒரு உண்மையிலே இது ஒரு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் தான் குருஜி நான் நினைக்கிறேன். இந்த மலேசியா வந்தவுடனே நான் நேரா பார்க்கணும், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், பேசணும்னு இருக்கேன். அதுலயும் பேரனும் 12 வயசு, அவர் மலைக்கு போய் ரொம்ப மனசு கஷ்டமாச்சு, எப்படி போறாரோன்னு. ஏன்னா 8 வயசுல போயிட்டு வந்தாரு. இன்னைக்கு போட்ட பிரார்த்தனை 2 பேரும் நல்லபடி மலை ஏறி இறங்கிட்டாங்க. அது ரொம்ப நன்றிங்க குருஜி.
அதுல இந்த வகுப்புல கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னோட வணக்கம். நன்றி நன்றிங்க குருஜி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு 3 பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறீங்க. ஆனா நான் எப்போதுமே சீனியர் சிட்டிசன்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவேன். எனக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணா, ஐயா இந்த யோகா தியானம் கத்துக்கணும், பட் எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் சீனியர் சிட்டிசன் அப்படிம்பாங்க. 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 65 வயசு ஆயிடுச்சு, நான் வயசாயிட்டேன், கிழவன் ஆயிட்டேன், என்னால் நடக்க முடியல, இப்படியெல்லாம் எத்தனை நாள் எத்தனை தடவை நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள நம்ம கெமிஸ்ட்ரி வேலை செய்யும், ரசாயனம் வேலை செய்யும். எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, என்னால் போக முடியாது, என்னால் பார்க்க முடியாது. ஸோ எதிர்மறையான எண்ணங்கள் உடம்புக்குள்ள தாக்கும், செல்கள் வரைக்கும் ஊடுருவி போகும். அதனால் எங்கிட்ட யாரும் பேசும்போது சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எப்படி இருந்தீங்க, காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தீங்க, எனர்ஜெட்டிக் டைனமிக்காக இருந்தீங்க இல்லையா, அப்பா அம்மா சொல்கிறத வந்து கேட்கக்கூட மாட்டீங்க, இளங்கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி வேகமாக போவீங்க, ஸ்கூலுக்கு போவீங்க, அங்கே போவீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேருவீங்க, ஜாலியாக இருப்பீங்க. அந்த உணர்வுகளை நினச்சி பாருங்க. ஆக இந்த ஆன்மீக பயிற்சியில், அது மகரிஷி கொடுக்கக்கூடிய பயிற்சியில் சித்தர்கள் கலைகளை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நாம் இப்போ எடுத்திருக்கிற சித்தர்களுடைய ஞானம் இந்த உலகத்திற்கு அதுதான் இன்னைக்கு தேவை. எல்லாருமே மனம் வருத்தத்திலையும் கவலையிலையும் சோகத்திலையும் தான் ஓட்டிட்டு இருக்காங்க காலத்தை. ஆனால் காலத்தை ஓட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை இல்லை, அவ்வளவுதான். துன்பம் என்பது ஒரு மேகம் போல, அது நிலையானதில்லை, அது வரும். மிகப்பெரிய ஆற்றல் மிக்க சூரியனையே ஒரு கருமேகம் வந்துருச்சுன்னா, சூழ்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பூமியை இருண்டு போயிடும் இல்லையா? நம்ம பார்த்துருக்குறோம். நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும், ஒரு கருமையான மேக கூட்டம் வந்துன்னு வச்சுங்க, அப்படியே பூமி இருளான மாதிரி ஆகிப்போம். இருளான்னு பார்த்தோன்னா ஒரு கருமேகம், அது அங்கேயே நிற்குமா? கொஞ்ச நேரத்தில் தானாகவே அது விலகி போயிடும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தடைகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் அது நிற்காது, போயிடும். அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதை மறக்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னா, நம்மை நாம் உணர்ந்து அந்த பிரச்சனையுடைய தன்மையை உணரும் போதும், ஆன்மீக பாதையில் வரும்போதும் அந்த வலிமை வரும். இல்லைன்னா யாருக்கு பிரச்சனை? நமக்கு எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அது பிரச்சனையாகவே எடுத்துக்கிறது இல்லை அவ்வளோ. ஸோ குழந்தையிலிருந்து எல்லாருக்கும் இருக்குது. ஆகையால நாம் சொல்லுவதெல்லாம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம முதியவர்கள் ஆகிட்டோம்னு சொல்லக்கூடாது. நான் அடிக்கடி சிவவாக்கிய பாடல் சொல்லுவேன், இந்த காய்கல்பு பயிற்சியை செய்தால் பெருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த அம்மை பாதம் உமையர் பாதம் உண்மை உண்மை உண்மைன்னு சொல்றாரு. ஆக இந்த பயிற்சி செய்தார் அப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு உடம்பையவே மாற்றும், மனசையவே மாற்றும், செல்களையே மாற்றும். ஆகையால அந்த இளமையான எண்ணங்கள், இளமையான தோற்றம், இளமையான நிகழ்ச்சிகள், இதைத்தான் நம்ம அடிக்கடி நினைக்கணும். அப்போ நமக்கு வலிமை. அப்போ நம்ம பழகிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தியானத்தில் இருக்கிறவங்க பழகும்போது ஆற்றல் நமக்கு குறையாது, எப்போதுமே நல்லாகத்தான் இருக்கும். அவங்களோட பார்த்தாலும் சரி, அவங்களோட பேசினாலும் சரி, பழகினாலும் சரி, அவங்கள பற்றி நினைக்கும் போது நமக்கு ஆற்றல் வந்து கூடிகிட்டே தான் இருக்கணும். ஆகையால இந்த காலகட்டத்திலையும் இதை போன்ற ஒரு சந்திப்பு ரொம்ப நல்லது. உங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வயதில் மூத்தவங்க நீங்கள்லாம் வந்து இந்த பயிற்சியில் வந்து ஒரு மாணவர்களாக வந்து ரொம்ப ஆர்வத்தோட விடாமுயற்சியோட அதிகாலையில் வந்து நீங்கள் கலந்துட்டு இருக்கீங்க. அதுவே மிகப்பெரிய ஒன்று. உங்களுக்கு இந்த ஆன்மா வந்து தூய்மை அடைவதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் செய்துட்டீங்க. தூய்மையான ஆன்மாக்களாக இருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிங்க குருஜி. வாழ்க வளமுடன். முனியம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். ஓகே, அவங்களால பேச முடியல போல் இருக்குது. சித்ரா மோகன் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி குருஜி. மிகப்பெரிய ஆசிரியரா இருந்து, தலைமை ஆசிரியரா இருந்து, 8வது டிபார்ட்மெண்டா இருந்து, ஒரு ப்ரொஃபஸரா இருந்தவங்க இங்க வந்து மாணவரா நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா பயிற்சிகளையுமே. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. I love to be a student always. ரொம்ப சந்தோஷம் குருஜி. உங்களெல்லாம் மீட் பண்ணது, இந்த டீமை வந்து இந்த ஏஜ்ல நான் எல்லாரோட ஒரு கனெக்ஷனும் கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இட்ஸ் ரியலி நைஸ். ஒருத்தவங்க கிட்டையும் நம்ம பேசுற வாய்ப்பு இல்லை, பட் இருந்தா கூட பேசாமலே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. which is really nice. எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் நம்மளுடைய பயணம் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ஒரு புக் எழுதலாம் போல இருக்கு. லைஃப் பிஃபோர் கெட்டிங் இன் டு பெனன்ஸ், ஆஃப்டர் லேர்னிங் ரேக்கி, அது மாதிரிலாம் நம்மளோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ், எல்லாமே நல்ல சேஞ்சஸா இருக்கு.
எப்பயுமே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றது கொஞ்சம் பிடிக்கும். ஒரு விஷயம் கத்துக்கும் போது கொஞ்சம் டீப்பா போய் அது மாதிரி நாம இதுல பண்ணும்போது இட் இஸ் ரியலி ஃபுல்ஃபில்லிங்னு இல்ல. இன்னும் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே கிடைச்சது. நிமிஷம் சைலஜாமா, உங்க கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. உங்க முகம் தெரிஞ்ச பரவாயில்ல. வாழ்க வளமுடன். சைலஜாமா, சைலஜா அவர்கள், சைலஜா அவங்க அந்த கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ரைட். ஓகே, ரைட். ஓகே, வாழ்க வளமுடன். ஓகே, சொல்லுங்க. சொல்லிட்டேங்க ஐயா. நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா கேமரா வந்து உங்களுடைய அந்த சமையல் கட்டுல இருக்கிற அந்த பாத்திரங்கள்லாம் தெரிஞ்சது. அதனால இல்ல ஐயா, நானு கொஞ்சம் அரிசி உலையில போடணும். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். கேமரா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, போதும். வாழ்க வளமுடன். ஓகே, சரிங்க ஐயா. அதுக்கு எல்லாருடைய வியூல வந்து அந்த சமையல் கட்டுல இருக்கிற பொருட்கள் தான் தெரிஞ்சது, நீங்க தெரியல. அதனால வந்துட்டேன் ஐயா. ஓகே, வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ரைட். ஆமா, சொல்லுங்க சித்ரா மோகன். ஓகே குருஜி. சோ சன் மெடிடேஷன்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது குருஜி. அந்த சன் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி நிறைய கலர்ஸ் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு தடவை கண்ணை க்ளோஸ் பண்ணும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் சொல்றோம்ல, அது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிற மாதிரியான விஷயம் கிடைச்சது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு இப்படி ஸ்கைய பார்க்கும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் சொல்லுது இல்லை, எனக்கு அதுதான் அணுவா அப்படின்னு. அந்த கிளாஸ் பீசஸ் வந்து ரொம்ப நல்லா நொறுக்கி போட்டா எப்படி இருக்கும், அது ஒன்னொன்னு கிளிட்டர் ஆகும்ல, அது மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் சாதாரணமா எனக்கு போய் வெளியில நிற்கும் போது இப்படி பாக்குறேன், அது மாதிரி திருப்பி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, பட் ஜஸ்ட் பார்த்தா அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து கம்மியா இருந்தது. பட் ஸ்டில் ஐ குட் ஃபீல் அந்த விஷயம் பார்க்க முடியுது எனக்கு. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு உணர்த்துது நம்ம வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கோங்கிற ஒரு விஷயம். எப்ப எனர்ஜி ரிசீவ் பண்ணாலும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இன்னைக்கு அந்த பாம்லேருந்து வந்தப்ப ஃபர்ஸ்ட் ரைட் சைடு எனக்கு கிடைச்சது, அப்புறம் ரைட் லெஃப்ட் வந்துச்சு, அப்புறம் ஈவனா ரெண்டும் ஒரு பிரேக் விட்டு அப்புறம் வர மாதிரி இருந்தது. அது மாதிரி எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைச்சது குருஜி. அப்புறம் தீப பயிற்சி பண்ணேன். நீங்க சொன்ன எல்லா விஷயமும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. த்ரூ அவுட் த டே வந்து ஆக்டிவா இருந்தேன், விச் இஸ் நைஸ். அப்புறம் ஒரு சமயத்துல கொஞ்சம் அதிகமா போயிட்டு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபெல்ட் கொஞ்சம் நேத்திலாம் கொஞ்சம் ஹெட்டேக்கா இருந்தது. இன்னும் ஐ குட் நாட் ரிகவர். ஆஸ் யூ அட்வைஸ்ட் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ குருஜி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச் சித்ராமா. ரொம்ப சந்தோஷம். நீங்கெல்லாம் நல்ல ஒரு ஹைலி எஜுகேட்டட் சோல், நல்லா அதில் ஆர்வமாக இன்னும் நம்ம கூட இணைஞ்சு சில காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ரேக்கி செகண்ட் லெவலில் வரும்போது நாங்கள் டைரக்ட் கிளாஸ் நடத்தினா ஸ்கை வாட்சிங்னு ஒரு ப்ரோக்ராம் நான் நடத்துவேன். நான் அதில் நைட்லேயும் காலையிலையும் மிட் நைட்லேயும் நாங்கள் நடத்துவோம் நம்ம. ஸோ அப்போ வந்து இந்த யூனிவர்சல் சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லித்தருவோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து எங்களுடைய குருநாதர் மிக்கை உசுவி வந்து ரெசிடென்ஷியல் கோர்ஸாக போட்டதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஆகையால் அதிகாலை நேரத்தில் ஸ்கை எப்படி இருக்குது, மிட் நைட்டில் எப்படி இருக்குது, ஈவினிங்கில் எப்படி இருக்குது, அவங்க சொன்ன மாதிரி சில அதிசயங்களை நீங்கள் பார்க்கணும். இந்த ஸ்பேஸ் இஸ் நாட் எம்டி. இப்போ நாங்கள் வந்து சில கருத்துக்களை சொல்கிறேன்னா அதை நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்தால் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கூட சொன்னேன் நான், சில அலை இயக்கங்களை நீங்கள் உணரலாம், சில துகள்கள் எல்லாம் உடைய வானத்தில் பறப்பதை கூட நீங்கள் பார்க்கலாம். பல காட்சிகள் உங்களுக்கு தெரியும். கோயில்கிட்ட போனோம்னா நமக்கு அந்த கோபுர கலசம் அந்த இடத்துல எல்லாம் சில சுழற்சிகள் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது, கண்களிலே பார்க்கலாம். அப்போ விண் துகள்கள், விண் கரைசல்கள் நிறைந்தது தான் இந்த பிரபஞ்சம் தெரிஞ்சு அந்த விண் துகள்களை கூட நம்ம பார்க்கலாம், விண் காட்சியை பார்க்கலாம். நம்ம விண்ணை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். ஆனால் விஞ்ஞானிகள் எப்படி விஞ்ஞானத்தில் ஒத்துக்கிறாங்களா? ஆனால் நம்ம அதை உணரவும் முடியும், பார்க்கவும் முடியும். விண் துகள்களை பார்க்கலாம். நீங்கள் மேல் வகுப்புக்கு வரும்போது நாங்கள் காட்டுறோம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. கண்ணுக்கு தெரியாது எப்படி காட்ட முடியும்னா அது நீங்கள் பயிற்சி பண்ணி கண்களுக்கு ஆற்றலை எடுக்கணும். அந்த தீப பயிற்சி இதெல்லாம் பல வருடங்கள் செய்யணும். செய்ய 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 உங்களுடைய கண்ணுடைய பார்வை, உங்களுடைய ஒளி வட்டம் வந்து ரொம்ப ஊடுருவி பாயும். எப்படி ஒரு லென்ஸ் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், கேமரா வச்சுருக்காங்க, சினிமாவில் எப்படி கேமரா ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுக்கும், நாசா விஞ்ஞானிகள் எடுக்கக்கூடிய கேமரா எப்படி இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்குது. அதே போல் நம்முடைய கண்களை நம்ம வலிமைப்படுத்தணும், உடம்பை அந்த அளவுக்கு தயார் பண்ணிக்கணும். ஸோ பயிற்சி தான் முக்கியம். நம்ம அடுத்த பயிற்சியில் நேரடி வகுப்புகளில் நம்ம அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் சொல்லித்தரோம். நிறைய காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்மா. தேங்க்யூ வெரி மச். வேற நண்பர்கள் அடுத்தது அவங்களாவே சொல்லிட்டு வாங்க. செந்தில் நாயகி சொல்லுங்க,
ஏற்கனவே எல்லாம் பயிற்சி எடுத்திருக்கீங்க. நீங்கள் ரேக்கி ஏற்கனவே நிறைய ரேக்கி தீட்சை எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. ஐயா வாழ்க வளமுடன். ம் இன்னைக்கு நீங்க அந்த இது போட்டீங்க இல்லையா, அப்போ வந்து எனக்கு ரொம்ப குளிர், ஊட்டியில இருந்த மாதிரியே அவ்வளவு குளிர். ஏன் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஃபீவர் வந்துருச்சா, துரியம் அப்படி சுத்துது, ஃபீவர் வந்த மாதிரியே இருக்கு, ஒரு சொட்டர் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்ப எனக்கு திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாம வந்துருச்சான்னு நான் அப்படி நினைச்சு இப்பதான் கை குளிருதுன்னு ஓ அதோட அஃபெக்ஷன் தானா அப்படிங்கிறது எனக்கு இப்ப புரியுது. நான் அந்த அந்த தவம் பண்ணும்போது சூரியன் வந்து கலர் கலரா மாறுறத இப்பதான் உணர்றேன் ஐயா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ டைம் பார்த்திருக்கிறேன், உணர்ந்ததே கிடையாது. இப்போ வந்து அது ப்ளூ கலர்ல கூட சூரியன் தெரியுது, அப்படி ஒரு மாற்றம். அப்புறம் அந்த கண்ணை பொத்திட்டு பார்க்கும்போது அந்த பிரபஞ்சம் ஐயோ சொல்ல முடியாத ஒரு அப்படி ஒரு மாதிரி துகள் துகளா அப்படி ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல இருக்குது. அதுல ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா அந்த வெளிச்சம் ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி அடிக்கிறது. அப்படியே ஒரு ஒரு பிரம்மாண்டமான உலகத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்குது. பிறகு வந்து இன்னைக்கு பண்ணும்போது சிவபெருமான் அந்த சிவலிங்கம் வந்து அவர் நெத்தி போட்டுல அந்த சூரியன் உட்கார்ந்து இருந்த மாதிரி நல்லா ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குது ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நீங்க ரேக்கி இனிஷியேஷன் ரேக்கி தீட்சை வாங்கிட்டதுனால உங்களுக்கு இன்னும் நிறைய உணர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு எந்தெந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டாலும் அந்த உணர்வுகள் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தடுத்து ஐயா சூரிய ஜோதி தவம் டெய்லி பண்ணலாம். இந்த இது விளக்கு பயிற்சி டெய்லி பண்ணலாமா? நீங்க இந்த ரேக்கி கிளாஸ் முடிகிற வரைக்கும் நான் டெய்லி பண்ண சொன்னேன். அதற்கு பிறகு நீங்கள் வந்து நம்முடைய தீப பயிற்சியில ஏதாவது ஒன்றையும் ஒரு கண்ணாடி பயிற்சியும் செய்யலாம். அப்போ ஒரு நாள் நம்மளுடைய தீப பயிற்சி, ஒரு நாள் ரேக்கி தீப பயிற்சி ஒரு முறை செஞ்சு அப்படி கொண்டுட்டு வந்துருங்க. ஹெவினஸ் ஆயிடும், பாடி வந்து ஹெவினஸ் ஆயிடும். நம்முடைய வெசல் வந்து தாங்காது. ஒரு இது எவ்வளவு கொள்ளளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்ம அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி மாற்றி செஞ்சுக்க. சக்கரா மெடிடேஷன் மற்ற பயிற்சியில் செய்யும்போது டைம் இருந்தால் காலையிலேயே செய்யுங்க, முடியலைன்னா ஈவினிங் செஞ்சிடுங்க, அவ்வளோதான். சக்கரா மெடிடேஷன் டெய்லி செய்யணும். சூரிய ஜோதி தவம் டெய்லி செய்யணும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அந்த இதை போட்டுடு. முனியம்மாள் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. மைக். ஐயா நான் வந்து எழுதி வச்சிருக்கேன், அதை படிக்கிறேங்க ஐயா. ஓகே. எனக்கு வந்து ஐயா கையெல்லாம் ஒரு மாதிரி குளிர்ச்சி ஆயிடுச்சு, ஆட்டம் கொடுத்துருச்சு. அப்புறம் வந்து தூரியத்துல வந்து வள்ளல் பெருமானி ஒளி காட்சி அடிக்கிறாரு ஐயா, இன்னும் இருக்காரு. வாழ்க வளமுடன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ரொம்ப நேரம் ஐயா, ரொம்ப நேரம் என்னால வெளியே வர முடியல ஐயா. அக்னா சக்கரத்துல வந்து ஒளி எனக்கு இன்னும் இருக்கு, அந்த ஒளி வந்து இன்னும் இருக்குதுங்க ஐயா எனக்கு வந்து. ஓகே ஓகே. ஐயா நான் படிக்கிறேன். கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குது, நீங்க சொல்லுங்க, அனுபவத்தை மட்டும் சொல்லுங்க. ஐயா நான் வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே பிரபஞ்சத்துல வந்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவேன். அப்புறம் வந்து என் உள்ளங்கையில் அதிர்வுகள் மற்றும் வட்டமாக சுழற்சி அடிக்கும். அப்புறம் வந்து நான் பிரார்த்தனை செய்யும் போது ஐயா மேலிருந்து ஐஸ் கட்டி விழுவோம். ஒரு நாளைக்கு மழை பெய்யறது போல இருக்கும். அப்புறம் வந்து விளக்கு பயிற்சி செய்யும் போது ஐயா நான் 2 ஒளி எரிவது போல் பார்த்தேன். அப்புறம் வந்து 5 ஒளி எரிவது போலும் பார்த்தேன். திரியின் கீழ் நீல நிறமும் திரியின் மேல் கருப்பு, அதற்கு மேல் ஆரஞ்சு கலரும், அதற்கு உள் டார்க் ஓரனும் பார்த்தேன். அப்புறம் 3வது ஐயா நிறைய தீபம் எரிவது போல் அதில் உள்ள அணுக்கள் என்னை நோக்கியும் மேல் நோக்கியும் சென்றது. அப்புறம் ஐயா சூரிய ஜோதி தவம் செய்யும் போது எல்லோ கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர் அரக்கண்ணால பார்த்தேன் ஐயா. அப்புறம் வந்து 2வது வந்து கோல்ட், எல்லோ, ஆரஞ்சு அக்னி எரிவது போல் பார்த்தேன். அப்புறம் வந்து ஒயிட் எல்லோ ரெட் பார்க்கும் பொழுது சூரியன் நிலவு காட்சியில நான் பாதியில வந்து நிலவு காட்சியில நான் பார்த்தேன் ஐயா. அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே. சக்கர தியானத்திலையும் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைச்சிருக்கு, தீப பயிற்சியிலையும் அனுபவங்கள் கிடைச்சிருக்கு.
எல்லாவற்றிலையும் எல்லாமே நம்ம பயிற்சி பண்ணும்போது அந்த பிரபஞ்ச சக்தி தன்னை வெளிப்படுத்தும், பல வகையில் வெளிப்படுத்தும். நிறையா நாங்கள்லாம் தீப பயிற்சி பல வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு காலையில் கூட தீபம் பறித்து வச்சுட்டு வரும்போது கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிட்டு தான் வருவோம். நாங்கள் அந்த தீபத்தோடு பேசுவோம், அது நம்மளோட பேசும். ஸோ அந்த ஆற்றல் நம்ம வாங்கிட்டு தான் வருவோம். ஸோ அதிலிருந்து நிறைய ரகசியங்கள் நமக்கு தென்படும். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். இன்றைய பயிற்சியில வந்து ஐயா எனக்கு வந்து 2 கையும் வந்து அதிர்வுகள், அப்புறம் ஆள்காட்டி விரல் வந்து ஒரு மாதிரி ஆட்டம், அப்புறம் வந்து என்னோட கை எங்க போனுச்சுன்னு எனக்கே தெரியாம போச்சுங்க ஐயா. அப்படி இருந்தது. ஆனா எனக்கு இன்னும் இந்த குளிர்ச்சி இன்னும் இருக்குங்க ஐயா. இது நாம வந்து இன்றைக்கு உங்களுக்கு காட்டின அந்த சவுண்ட், அந்த பவர் வந்து அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட குருமார்கள். ரேக்கியில வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல குருமார்கள். வெறும் அவங்க கைகளை மட்டும்தான் இப்படி சைட்ல காட்டிக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? சும்மா அந்த கை இந்த கை இதோட சரி. ஆனா அவங்க உடம்புல இருந்து எத்தனை பவர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த டன் கணக்கில் கிலோ கணக்கில் சொல்லும் போது அந்த மாதிரி பவர் வந்துட்டே இருக்கும். இன்னும் நீங்க இன்னும் பயிற்சி அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா அவங்க கைகளை சுற்றியே ஒரு பட்டம் தெரியும். கைகளை சுற்றி கருப்போ வெள்ளையோ உருவங்களுக்கு தெரியும். அது நிறைய அங்கிருந்து ரேஸ் வர்றதே நீங்க பார்க்கலாம். நம்ம அதையில அந்த மாதிரி மிக பழுத்த அனுபவம் மிக்க குருமார்கள் தான் அந்த இதை கொடுத்தாங்க, அந்த ஆற்றல் கொடுத்தாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த குளிர்ச்சி கிடைச்சிருக்கு. எல்லாம் சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க சிவகுமார், நீங்க எல்லாமே சொன்னீங்க. கண்டிப்பாக அது நமக்குள்ள பாய்ஞ்சிரும். இன்விசிபிள் டிவைன் ஃபோர்ஸஸ்ன்னு அடிக்கடி சொல்லுவேன். மறைமுகமான தெய்வீக சக்திகள் நிறைய இருக்குது இந்த பிரபஞ்சத்துல. அதை கத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கு. ஓகே, என்ஜாய் இட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க வளர்மதி. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த 8 நாள் கோர்ஸ்ல வந்து இதுக்கு முன்ன ரேக்கினா என்னன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்மளே ஒரு எனர்ஜியை உருவாக்குவோம். இப்ப இந்த கோர்ஸ்ல வரும்போதுதான் தெரியுது, அந்த யூனிவர்ஸோட எனர்ஜியை தான் நம்ம எடுத்து நம்ம ஒரு தூளா இருந்து அதை வந்து நம்ம ஹீலிங்க்கு யூஸ் பண்றோம்ட்டு. ஸோ இந்த தெளிவு வந்து இந்த 8 நாள் கோர்ஸ்ல வரும்போதுதான் ஆக்சுவலி நிறைய விஷயம் கனெக்ட் பண்ண முடியுது என்னால. ஸோ ப்ராக்டிஸ் பத்தி பேசும்பொழுது எனக்கு வந்து ஏன்னா அந்த வள்ளலாரோட தீப பயிற்சி தான் நான் இதுக்கு முன்பே செஞ்சிருக்கேன். என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து வேதாந்த மகரிஷி கொடுத்த தீப பயிற்சி வந்து பெட்டர் ஆப்ஷனா எனக்கு வந்து ஃபீல் பண்ணுது. காரணம் என்னன்னா, எனக்கு கிட்ட வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த ஸ்ட்ரெயின் ஃபீல் பண்ணுது. ஆனா வேதாந்த மகரிஷியோட இதுல வந்து அது ஃபீல் பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து தூரத்துல இருக்கோம். ஸோ அது எனக்கு ப்ரிஃபரா இருக்கு அவரோட அது. அதுல வந்து எனக்கு கூட காட்சிகள் வந்து அங்க கிடைக்குது. இதுல வந்து எனக்கு வந்து இந்த கலர்ஃபுல் அந்த ரெயின்போ கலர் தெரியும் இந்த கிட்ட வச்சு பாக்குறது. பட் எனக்கு அந்த ஸ்ட்ரெயின் ஃபீல் பண்ணுது. ஸோ எனக்கு அது வந்து ப்ரெஃபரன்ஸா இருக்கு. சன் மெடிடேஷன் வந்து நான் இதுக்கு முன்பு செஞ்சிருக்கேன். ஆனா இந்த மெத்தட்ல செஞ்சது இல்லை. ஆனா இப்போ வந்து இங்க மேபி நாங்க இருக்கிற ஏரியால வந்து காலையில வந்து ரொம்ப கிளவுடியா இருக்கிறதுனால சன் வெளியே வர்றது லேட் ஆகுது. அது அப்புறம் இங்க உங்களோட மெடிடேஷன் நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இங்க சன்ரைஸ் கிட்ட இருக்கும். ஸோ அது கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. சக்கரா தியானம் வந்து சக்கரா தியானம் செய்யும் போது நீங்க அந்த கடைசி கட்டத்துல வந்து அந்த யூனிவர்சிட்டி எப்படி பண்றத பத்தி சொல்லுவீங்க. அது வந்து மூலாதாரத்துக்கு கீழே வந்து ஒரு சில்னஸ் வந்து ஃபீல் பண்ணுது. அது தட் மீன்ஸ் மூவிங், அது வந்து ஃபீல் பண்ணுது. நான் நினைக்கிறேன் வெரி ஷார்ட் தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நினைக்கிறேன் இன்னும் கூட நாள் செய்யும் போதுதான் இன்னும் மற்ற பலன்களை வந்து நாங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட். நீங்க எல்லா விஷயங்களையுமே ரொம்ப ஆழமாக தெளிவாக சரியாக ஒரு அணுகுமுறையில் தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாம் இந்த ஃபீல்டில் வந்ததுக்கு. நீங்க சொன்ன மாதிரி மகரிஷினுடைய பயிற்சி வந்து நம்ம ஒரு 5 அடி தூரத்தில் வைக்கிறோம். இந்த பயிற்சி ரேக்கியில வந்து வள்ளலாருடைய பயிற்சி வந்து நம்ம உருவத்துக்கு நேராக ஒரு அடி தூரத்துல தான் அதை நம்ம வச்சு பார்க்கணும். நம்ம அது ரொம்ப பவர்ஸ் அதிகமாக வரும். கொஞ்சம் ஒரு இரிட்டேஷன் வரலாம், சிலர் கண்களில் கூட தண்ணி வந்துடலாம், பார்க்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் அது நம்ம பார்க்க கொஞ்ச நேரம் ஆக அந்த தீபம் வந்து பல நிலைகளில் மாறுவதும், அந்த தீப ஒளி நம்முடைய புருவ மத்திக்கு வருவதாகவும், அநாகர சக்கரத்தில் கூட சிலர் ஃபீல் பண்ண முடியும். இந்த தீபம் நம்ம அந்த வச்சுட்டா கூட நமக்கு முன்னாடி நம்ம கண்களை மூடினாலும் நமக்கு முன்னாடி அந்த ஒரு நடனம் ஆடுற மாதிரியெல்லாம் காட்சிகள் எல்லாம் வள்ளலாருடைய அந்த தீப பயிற்சி ரொம்ப ஆற்றல் மிக்கது. அது நமக்கு ஏன் நம்ம ரேக்கி மாஸ்டர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, நீங்கள் இதனுடைய அடுத்தடுத்து பயிற்சிகளுக்கு போகும்போது கைகளை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ சிகிச்சை என்பது ஒன்று. கண்கள் மூலமாக சிகிச்சை செய்யலாம். நீங்கள் அக்குபஞ்சர் கற்றுக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே மோகன்ராஜ் மாஸ்டர் சொல்லியிருக்கிறேன். அக்குபஞ்சர் கற்றுக்கிற எல்லாத்துக்குமே இந்த ரேக்கி எடுத்துட்டாங்க அப்படின்னா அக்குபஞ்சருடைய பேசிக் பார்த்துட்டு ஹெட்டேக்கா இந்த பாயிண்ட்
ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்டமக் ப்ராப்ளமா, ஸோ ST39 என்ன பாயிண்ட் நம்ம போடணும், ஹார்ட் ப்ராப்ளமா H7 எப்படி டச் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் இங்கிருந்து நினைச்சா கூட நீங்கள் அனுப்பலாம். கைகளை அங்கிருந்து அவங்க காட்டினாங்கன்னா கூட இங்கிருந்து நீங்கள் பண்ணலாம். கண்களால் கூட நீங்கள் தியானம் பண்ண முடியும். அப்போ ரெய்கி மாஸ்டர்ஸ் வந்து அந்த கண்கள், அந்த 3வது கண் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகும். ஏற்கனவே நம்ம தியானத்தில் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம் ஆக்கனில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து அந்த பயிற்சி எடுக்காதவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சிலருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கூட ஆக்டிவேட் ஆகலாம். ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து மாறி மாறி நீங்கள் பண்ணுங்கள். ஒரு முறை இது பண்ணுங்கள், ஒரு முறை அது பண்ணுங்கள். ஸோ விச் இஸ் ஓகே, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஒரு சூரிய ஜோதி இதில் நிறைய இன்னும் போக போக நிறைய இது கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கியா? இப்ப வந்து சக்கரா தியானம் செய்யறோம். லெட்ஸ் சே நம்ம செய்யற மெத்தட்லயோ இல்லாட்டியும் அந்த எனர்ஜியோட இதுல ஏதோ ஒரு பிளாக் இருக்கும் போது பாசிபிலிட்டி இருக்கா ஏதாச்சும் பார்ட் ஆஃப் த பாடியில வந்து அந்த பிராணிக் வந்து ட்ராப்ட் ஆயிட்டு அங்கிட்டு பெயின் அந்த மூவ் பண்ற மாதிரி, எஸ்பெஷலி ஷோல்டர் அந்த இடத்துல. ஏன்னா அதை நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா அது ஒரு இடத்துல இல்ல, இட்ஸ் லைக் மூவிங். சில நேரத்துல இங்க ஃபீல் பண்ணுது, இங்க ஃபீல் பண்ணுது. ஐ ஃபீல் லைக் இது எனர்ஜி ட்ராப்னு. சோ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இதை எப்படி ரிலீஸ் பண்றது? ஓகே, ஒரு நல்ல கேள்வி இது. இது வந்து ப்ராக்டிக்கலா நீங்க அதை உணர்ந்தா தான் சொல்ல முடியும். அவங்க வளர்மதி அதை உணர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு சக்கரங்களிலிருந்து நீங்க மேல வர 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 சில இடங்கள்ல பாடியில ஏதாவது ஒரு பிளாக்ஸ் இருக்கும், நமக்கு தெரியாது. அது டிஷ்யூஸோ அந்த பாடியினுடைய செல்ஸ்ல நமக்கு தெரியாம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் எடுத்திருக்கிறோம், டயட்ஸ் எடுத்திருக்கிறோம், மெடிசின்ஸ் எடுத்திருப்போம். இதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து டாக்ஸின்ஸா ஏதாவது ஒரு இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஈவன் டாக்டர்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ்ரேல கூட, ஸ்கேன்ல கூட தெரியறது கஷ்டம் தான். ஸ்கேன்ல ஓரளவுக்கு MRI ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி நம்ம சக்கரா தியானம் ஒவ்வொரு சக்கராஸும் ஒரு ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஸோ அப்படி இங்கே வரும்போது உங்களுக்கு த்ரோட் சக்கரால அனாக சக்கரா இட் இஸ் கனெக்ட் வித் பேக் சைடு ஆல்சோ ஸ்பைனலில். ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் உங்களுக்கு இர்ரெகுலரான ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலோ, செல்கள் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிருந்தாலோ அதை சரி பண்ணும். சரி பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பெயின் மாதிரி வரலாம், அல்லது ஒரு லைட்னிங் மாதிரி வரலாம், அல்லது ஒரு ஓட்டம் மாதிரி ஏதாவது ஒரு உணர்வுகள் வரலாம். ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் அது பாயும். உங்களுக்கு அந்த சக்கரா மெடிடேஷன் பண்ணும்போது எனர்ஜி பாயும் போது அது சரியாகுது. அவ்வளோதான். அது வந்து கிளியர் ஆகுது நமக்கு. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பைப்பில் தண்ணியில் நம்ம அடித்து உள்ளே வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு, கெட்டி ஏதாவது சால்ட்டு ஃபார்ம் ஆயிருக்குன்னா அது வேகமாக நம்ம தள்ளுற மாதிரி எனர்ஜி அந்த இடத்துல போகும்போது, பாய்ந்து போகும்போது ஏதாவது ஒரு பிளாக்ஸ் இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆகும். வேற ஒன்றும் கிடையாது. சில நேரங்கள் இங்கே தெரியலாம், ஒரு சில நேரங்கள் இங்கே தெரியலாம். பட் நீங்கள் ரெகுலராக அந்த சக்கரம் மெடிடேஷன் பண்ண பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் ஸ்டிமுலேட் ஆகிடும், எனர்ஜி ஆகிடும். மசில்ஸ் பெயின், நர்வ்ஸ் சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் வந்து குறையும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் அண்ட் பெயின் பிளாக்ஸ் ரிமூவ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் தான் நமக்கு இங்கே சில நேரங்கள் தெரியும், அங்கே தெரியலாம், அங்கே தெரியலாம். அந்தந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு பிளாக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அது ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருஜி வாழ்க வளமுடன். குருஜி, ஒரு முக்கியமான வேலையா வெளியே போக வேண்டியது இருக்குங்க. மிக்க மகிழ்ச்சி. நீங்க தான் உங்களுடைய இதை அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. ஓகே, மூத்த மாணவராக இருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாரு? அப்புறம் சுமதி சொல்லுங்கம்மா. சுமதி ஃப்ரம் காரைக்கால் இஸ் ஆல்ரெடி இன் தட் மெடிக்கல் ப்ரொஃபஷன். சுமதி இருக்கீங்களா? சொல்லுங்க. இருக்கு சார். எப்படி இருக்கிறாங்க? How is your daughter? She is fine sir. Okay, சொல்லுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ். இந்த 8th கிளாஸ் எப்படி இருந்தது? 8th கிளாஸ்ல எனக்கு பிடிச்சிருக்க அந்த தீபம் பண்ணாது, அதுக்கப்புறம் சூரியனோட இருக்கு அது ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு என்னால. மீதி கிளாஸஸ்க்கு இப்போ நேத்தும் இன்னைக்கு கிளாஸ்க்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே திங்க் பண்ணி வச்சிட்டு இருந்தா. இந்த மாதிரி எதுவும் நீங்கள் யாரோ பேஷண்ட் வச்சுட்டு கூட இல்லையா ஒரு டேமோ காமிப்பீங்களா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா. ஆனா நம்ம அந்த ஸ்லைட் பார்க்கும்போது கொஞ்சம் இதாயிட்டா. ஏன்னா அது யூடியூப்ல பாக்குற மாதிரி எனக்கு ஒரு அந்த ஒரு மட்டும் அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த மீதி சொல்றாங்களா அவங்களுக்கு மேபி அந்த முன்னாடி பிராக்டிஸ் நிறைய இருக்கா, இல்லைன்னா அது சீனியர் ஸ்டூடெண்ட் இருக்கலாம். ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்படி திங்க் பண்ணிட்டு இருந்துச்சு, நமக்கு அந்த ஃபீலிங் வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கு. மேபி நெக்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சு. ஓகே ஓகே.
ஓகே, தேங்க்யூ. அவங்கெல்லாம் ஏற்கனவே சில பயிற்சிகள் நம்ம மகரிஷியுடைய பயிற்சிகளை வந்து பேசிக் கோர்ஸ் 3 months கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. தே ஆர் ஆல் டூயிங் ரெகுலர் மெடிடேஷன், மார்னிங் மெடிடேஷனுக்கு வர்றாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு இனிஷியேஷன்ஸ், ஒரு ஸ்பெஷல் இனிஷியேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் நாங்க. அப்பப்போ கொடுப்போம் நாங்க. ஓகே ஓகே. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாதுல்ல, இவங்க சரி நம்மளுடைய பேட்ச்மேட் தான் எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணும்போது அவங்க சம்திங் சொல்லும்போது ஐயோ அப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு. யூ கேன் ஆல்சோ கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். யூ கேன் ஜாயின் இன் அவர் பேசிக் கோர்ஸ். அந்த மகரிஷியுடைய பேசிக் கோர்ஸ்ல ஒரு 2-3 types of தீட்சைஸ் we will give it, initiation we will give it. அதாவது ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, சூக்கும தீட்சை, மனோ தீட்சை இப்படின்னு சொல்லி சில தீட்சை முறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம். அதுல வந்து உங்களுக்கு நல்ல குருவனுடைய எனர்ஜி உங்களுக்குள்ள பாஸ் ஆகும். அப்ப என்னன்னா நல்ல மெடிடேட்டிவ் பொசிஷன்ல போயிருவீங்க, டீப் மெடிடேஷன் போவீங்க. அப்போ பாடியினுடைய செல்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் ஆகும். அதுல காய்கல்ப பயிற்சி இஸ் அபவுட் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். நம்மளுடைய அந்த இதுவே நாதவிந்து சக்தியே அதனுடைய தன்மையை மாற்றக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு. அது சம்பந்தமானால நீங்க பின்னாடி பயிற்சிக்கு ஜாயின் பண்ணுங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மிக மகிழ்ச்சி. தொடர்ந்து இது பண்ணுங்க. இப்போ மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு இந்த பயிற்சி எடுத்த எல்லாருமே 18 daysக்கு பிறகு மறுபடியும் மீட் பண்ணுவோம். அப்போ உங்களுடைய இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைங்க, சொல்லுங்க. வாழ்க. தேங்க்யூ. அப்புறம் அந்த சக்ராக்கு நீங்கள் அன்னைக்கு அந்த நேத்து சொன்னீங்களா, ஏதோ நெகட்டிவ்க்கு நான் ஒரு தனியா சொல்லணும் இருக்கேன், என்ன ஞாபகம் கொடுங்கன்னு சொன்னீங்களா? ஓ, வெரி குட். ஓகே, ரைட். அது நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். கிளாஸ் முடியும் போது அதை நான் சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரம் காரைக்கால் சத்யலட்சுமி, சொல்லுங்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். எஸ், வாழ்க வளமுடன். எனக்கு இது புது அனுபவமா இருக்கு ஐயா. ஏன்னா ரேக்கினா என்னன்னு தெரியாம தான், உண்மையை சொல்ல ரேக்கினா என்னன்னு தெரியாம தான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். எனக்கு புது அனுபவமா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஃபோர்ஸா அந்த பிரபஞ்ச சக்தி வருதுங்கிற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. எனக்கு நிறைய பேசுறதுக்கு இன்னும் வரமாட்டேங்குதுயா. ஆனா இன்னும் நெக்ஸ்ட் உங்க கிளாஸ்ல வந்து நான் இன்னும் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. வருவேன் கண்டிப்பா. நீங்க வந்து இந்த அடுத்து நாம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று நடத்துறோம். அது வந்து ஒரு 12 days கோர்ஸ் இருக்கும். டெய்லி ஒரு 2 hours இருக்கும். அதெல்லாம் முடிச்சிருங்க. அது வர உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலே மாறிடும். பாடியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கம்ப்ளீட் உங்களுக்கு நீங்க அக்குபஞ்சர்லையும் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெடிடேட்டிவ் எனர்ஜிலேயே நீங்க வந்து இருக்கலாம். இதுல வந்து இப்போ நிறைய பயிற்சி எடுத்தவங்க நிறைய இருக்காங்க. இப்போ சிவமுருகன் சார் எல்லாம் வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஷர்மிளா விவேக்னு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே பல பயிற்சிகள் எடுத்திருக்காங்க. நம்மகிட்ட வந்து மனவளக்கலை பயிற்சியும் ரேக்கியும் எடுத்த பிறகு நல்ல அதே மாதிரி செந்தில் நாயகி போன்றவர்கள் ஏற்கனவே எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு மகானுடைய அணுகுமுறை வித்தியாசமா இருக்கும். ரேக்கி மாஸ்டர்ஸ், கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவத்தை வச்சு நான் அங்கே கொடுக்கக்கூடிய இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் எல்லா ரேக்கி கிளாஸ்லையும் நடத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல. இது நாம் ஒரு சித்தர்கள் வழியில வந்ததுனால ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வந்து ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாரு, புத்தர் வந்து எப்படி செஞ்சாரு, ஒரு சீரடி சாய்பாபா எப்படி, வள்ளலார் எப்படி சில அற்புதங்கள் மிரகல் செஞ்சாங்க. ஸோ இதுலேயே நான் ரிசர்ச் பண்ணி இன்னொரு இது வச்சிருக்கேன் நான். அது நீங்கள்லாம் ரேக்கி குருமார்களாக வந்த பிறகு நிறைய பேர் இந்த விபூதி வரவழைக்கிறது வெறுங்கையிலேயே எல்லாம் செய்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் பெரிய மந்திரம் மாயம்னு நினச்சிங்க. ஒன்றுமே கிடையாது, நத்திங். பட் அதுக்காக நம்ம நேரங்காலத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால வெறுங்கையில் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர முடியும். எப்படி நோயை பிரபஞ்ச சக்தி வாங்கி கொடுக்குறோம் நம்ம, எப்படி ஜீசஸ் வந்து கையை விட்டு அந்த உள்ளுக்குள்ள அந்த பானையை தொலைவராரு, அவர் உள்ள மீன் வந்துகிட்டே இருக்குது, அப்பம் வந்துகிட்டே இருக்குது இல்லையா. how it is possible இல்லையா. நடக்க முடியாதுன்னு நடக்க வச்சாரு. அப்போ காலே அவனுக்கு வந்து சோர்ந்து போயிடுச்சு. எப்படி அந்த செல்களை மாத்தினாரு, எப்படி அணுக்களை வாங்கி அந்த அணுக்களை மாத்தினாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த ரிசர்ச்ல நீங்க வர மேல வர அந்த உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். வள்ளல் பெருமான் கிடைச்சியா இப்போ 150-200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகளார் உங்களுக்கு தெரியும். செத்த அந்த போன உயிருக்கு மறுபடியும் கொண்டு வந்தாரு. ஸோ அந்த ஆற்றல் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்குது, சித்தர்களிடத்துல இருக்குது, அந்த ரகசியங்கள்லாம் இருக்குது நம்ம. பட் நாம ஒரு குரு உபதேசத்துல கொஞ்ச நாள் வந்தா தான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நீங்க என்ட்ரன்ஸ் ஆயிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதை தொடர்ந்து பயணிங்க. இது சம்பந்தமான விஷயங்கள் இருங்க. உடலையும் மனதையும் உங்களுடைய ஆன்மாவையும் அந்த உயிரோட்டத்தையும் நல்ல பலமா வச்சுக்குங்க. எப்போது ஹாப்பியா இருங்க. நான் அடிக்கடி எல்லாத்துலையும் சொல்றதுதான், ஃபீல் ஹாப்பி ஆல்வேஸ். Happy, I am happy, I am always happy, I will make others also happy ன்னு சொல்லுவேன் நான்.
இது எப்போதுமே வச்சுக்கணும். எந்த விஷயம் வந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கணும், பாசிட்டிவா எடுத்துக்கணும். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் கொடுத்த நியதி அப்படின்னு சொல்ற மாதிரி. அது எப்படி நம்ம பேஸ் பண்றது உலகத்துல? இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், தெய்வத்துக்கு இருக்கிற ஆற்றல் மனிதனுக்கு இருக்குங்கிறாங்க சித்தர்கள். சித்தர்கள் எப்படி மாயமா மறைஞ்சாங்க? சித்தர்கள் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஃபியூ செகண்ட்ஸ்ல போனாங்க? ஆதிசங்கர் அந்த காலத்துல ரோடை போட்டிருந்தாங்க, கேரளாவில இருந்து இமயமலை வரைக்கும் போறதுக்கு. எல்லாம் காடுகளாக இருந்தது, மலைகளாக இருந்தது இல்லையா? காரைக்காலில் நீங்க எல்லாம் இருக்கீங்க, காரைக்கால் அம்மையா டிராவல் பண்ணிட்டு போனாங்களாமா ஹிமாலயஸ் வரைக்கும். எப்படி போனாங்க? அந்த காலத்துல ரோடு இருந்தது, இப்ப இருக்கிற எல்என்டி ரோடாவா இருக்குது? எப்படி போனாங்க? போக முடியும். இந்த மாதிரி எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. தலைகீழா போனாங்க, தலைகளாக நடந்து போயிருக்காங்க. அந்த பெண் தன்னுடைய உருவத்தையே மாத்திக்கிட்டாங்க, கோர உருவமா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னா நடக்கும். பட் நாம அதெல்லாம் வந்து நம்ப முடியாது. நமக்கு திருவிளையாடல் புராணத்துல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் பியூராயிட்டே வரணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே நடக்கும். நீங்களும் நடத்துவீங்க. நீங்க டிராவல் பண்ணிட்டே வாங்க, போக போக பல அதிசயங்களை நீங்களே செய்வீங்க. மேஜிக்கை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்க ஒரு இடத்துல இருக்கிற பொருளை உங்களால கொண்டு வர முடியும் கையில, வெறும் கையில அது அந்த பொருளை கொடுக்கவும் முடியும் நீங்க. பட் அதற்கு நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்தோட இணையணும், பேசணும், அந்த சக்தி கிட்ட இருந்து சிலதை வாங்கணும். சில தேவதைகள் இதெல்லாம் வந்து நமக்கு அனுகூலமாக இருக்கணும். ஒரு மீடியமா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி நீங்க ரேக்கி ஏஞ்சல்ஸ் சொல்றீங்களா? அது எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. ரேக்கி ஏஞ்சல்ஸ் மீன் இது வந்து இந்த ஏஞ்சல்ஸ்ங்கிற வார்த்தை மோஸ்ட்லி வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அதிகமா பயன்படுத்துவாங்க. நம்ம இதுல பயன்படுத்துறது இல்லை. நம்ம அதாவது நம்ம வந்து பயிற்சிகள் செய்யும் பொழுது நீங்க அது டீச்சர்ஸ் கோர்ஸ்ல உங்களுக்கு ஒரு ரேக்கி ஏஞ்சல்ஸ் செட் ஆகும். அது நீங்க அடுத்தடுத்து வரும்போது இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு ஆற்றல் வர 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 நீங்க நல்ல தியானத்துல இருக்கும்போது நீங்க பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். உங்களுக்கு தெரியாது, பட் அது ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்ச நாள் ஆனதையும். இந்த தியான நிகழ்ச்சிகளில் வர வர இந்த இனிஷியேஷன், குரு தீட்சை இதெல்லாம் கிடைக்கும்போது அப்போ என்ன ஆகுனா நம்ம தூங்கும்போது நமக்கு மேலே ஏதோ ஒரு உருவம் பறக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் இப்போ இந்த ரேக்கி கலையை பொறுத்தவரை இது வந்து ஒரு பேசிக் கோர்ஸு. அடுத்தது வந்து அட்வான்ஸ் கோர்ஸு. அந்த அட்வான்ஸ் கோர்ஸில் சில சிம்பிள்ஸ் இதெல்லாம் போடும்போது நமக்கு அந்த அதான் சொன்ன இல்லையா, வான் காட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கை வாட்சிங்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அது கொடுத்த பிறகு ஸ்கைல என்னென்னலாம் நமக்கு தெரியுது. ஒரு கிளவுட்ஸை பார்த்தீங்கன்னா கூட வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. அந்த கிளவுட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த காட்சிகள் கிடைக்கும். இப்படி நிறைய அதிசயங்கள் இருக்கு. ஸோ அப்படி வந்து இதில் வந்து நீங்கள் இன்விசிபிளாக இருக்கக்கூடிய அந்த ரேக்கி ஏஞ்சல்ஸ் எல்லா பக்கம் இருக்கிறாங்க, சக்தியில் இருக்காங்க. இப்போ ரேக்கி ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் வேதாத்திரி மகரிஷி அவருடைய ஆற்றல் எனக்குள்ள பாயுது அப்படின்னு சொல்லும்போது, வேதாத்திரி மகரிஷி வந்து ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸாக இருக்கிறார் இல்லையா, அரூப நிலையில் இருக்கிறார். வள்ளல் பெருமான் வந்து அரூப நிலையில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் அது ஒரு தெய்வீக ஒரு ஆன்மாக்கள், அவங்க எல்லாம் தெய்வீக ஆன்மாக்கள். ஸோ அந்த ஆன்மாக்கள் வந்து நமக்கு சில நேரங்களில் கண்களுக்கு தெரியும். அது யூரோப்பியன் கண்டிஷன் ஒரு ஏஞ்சல்ஸ் ஒரு ஒயிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு விங்ஸ் எல்லாம் போட்டு பறக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி இல்லை, அப்படியும் கூட கிடைக்கலாம். பட் வந்து ஏஞ்சல்ஸ் ஆர் தேர், வி கால் இட் அஸ் இந்த ரேக்கி தேவதைகள். இப்போ அந்த ஸ்பரிசம் நமக்கு கிடைக்கும். நமக்கு யாரோ ஒருத்தர் நம்ம தொடர மாதிரி தெரியும். டெய்லி நான் தியானத்தில் கூட வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வருகிறார், நம்மோடு இணைகிறார், அந்த ஸ்பரிசத்தை உணருங்கன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல, உணர முடியும். கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டே இருங்க, குரு வந்துடுவார் நம்ம இடத்துக்கு. ஸோ அதனால அந்த ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தூய ஆன்மாக்கள், பியூர் சோல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? வாழ்க வளமுடன். ஒரு ரிக்வெஸ்ட். ஹலோ, சொல்லுங்கம்மா சுமதி. அந்த சென்னையில ஆஃப்லைன் கிளாஸ் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? ஷூர் ஷூர் ஷூர். இல்லை நீங்கள் வந்து காரைக்காலே ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு டாக்டர் இதுலேயே ஒரு 10 பேர் அல்லது 15 பேர் இருந்தால் நம்ம அங்கேயே கூட கண்டக்ட் பண்ணலாம். நம்ம நோ ப்ராப்ளம். அப்படியா சார்? பாசிபிள். ஓகே ரைட். சென்னையில் கண்டிப்பாக நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். சிவமுருகன் அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, டாக்டர் சூரியஸ்ரீ பண்ணிட்டு இருக்காங்க, ஷர்மிளா அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மந்த்லி வந்து ஒரு சென்னையில் ரேக்கி அண்ட் சின்ன சில கிளாஸஸ் எல்லாம் நம்ம நடத்திருக்கிறோம். வாசி யோகம் போன்ற கிளாஸ் நடத்திருக்கோம். மக்களுக்கு இந்த சித்தர்களுடைய எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், சித்தர் ஞானத்தை போதிக்க வேண்டும் என்பதற்கு தான் நம்ம வந்து முழுமையான நேரத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம். மலேசியாவில் கூட இப்போ நம்முடைய ஆசிரியர் பயிற்சிகளுக்கு தான் போகிறோம். அங்கே சிறப்பு சொற்பொழிவுகள் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கேயும் வந்து ரேக்கி வகுப்புகளும் அக்குபஞ்சர் வகுப்புகளும் நேரடியாக, அதே மாதிரி வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து நேரடியாக நம்ம மலேசியாவில் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். நம்ம இதை தொடர்ந்து நாம் உங்களுக்கு ஒரு 3 பயிற்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ஆன பிறகு நீங்கள் கண்டக்ட் பண்ணணும், நீங்களாகவே இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களை உருவாக்கி விடணுங்கிறது எங்களுடைய நோக்கம்.
we will do it. கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க இந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்கல்ல, அதனால we will inform it. Thank you. ஓகே. தேங்க் யூ. வாழ்க. வேற யாரும் ஒன்றும்? குமுதாமா லைன் இருக்கீங்களா? ஐயா இருக்கேங்க ஐயா. வாங்க. எனக்கு இன்னைக்கு அந்த வீடியோல அந்த காமிச்சது, கை வந்து நல்லா கிடைச்சதுங்க ஐயா. வெரி குட். அப்புறம் விளக்கு தீப வந்து நல்ல ஆக்னா சக்கரத்துல இதாகிற மாதிரி நல்லா தோணுதுங்க ஐயா. வெரி குட், வெரி குட். ஓகே. ரெகுலரா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. வேற அவ்வளவுதாங்க ஐயா. நான் நேர்ல தான், ஆனா சக்ராஸ் வந்து எனக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகலைங்க ஐயா. ஓகே. சுவாதிஷ்டானமும் மணிப்பூரகமும் ஆக்டிவேட்டே ஆகுறது இல்லைங்கய்யா. சரி. ரைட். அதெல்லாம் நீங்க நேரடியா வரும்போது ஆக்டிவேட் பண்ணி விட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏற்கனவே ஒரு மனவளக்கலை பயிற்சியில இருக்கிறீங்க. அந்த 9 மைய தவத்தில் அந்த சக்ராஸ் மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க கலந்துக்குங்க. நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்துக்கும் ஆக்டிவேட் பண்ணும்போது 9 மைய தவம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஆனாலும் அந்த ரெண்டு ஆக்டிவேட் அது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா போகக்கூடாது. இப்போ அதுக்குன்னு தனியா நீங்க டைம் எடுத்து அந்த இதை நீங்களாகவே ஆக்டிவேட் பண்ணணும். நீங்க அதுல இருந்து என்ன நமக்கு ஒரு உணர்வு வருதுன்னு பார்க்கணும். மூலாதாரத்தில் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. பட் ஒரு நாள்பட்ட இது வரும்போது அந்த அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க நேர்ல வர்றீங்களா? அப்போ நம்ம அதை பண்ணி விட்டுடலாமா? வாழ்க வளமுடன். இன்னைக்குதான் வந்திருக்காருங்க ஐயா. நான் இந்த வீக் வரேங்க ஐயா. நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி. நல்லதுமா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. எல்லாரும் நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நாம் கொடுத்துருக்கக்கூடிய வகுப்பு வந்து கொஞ்சம் ஒரு திக்கா பேக்கடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து நம்ம ஏற்கனவே இந்த ரேக்கியோ நம்முடைய ஹீலிங்கோ எல்லாத்தையும் ஒரு முழு நேரமாக எடுத்து ஆயிரக்கணக்கான பேருக்கு ஹீலிங் கொடுத்துருக்கிற நம்முடைய வாசியோக குரு சிவமுருகன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவரும் நம்முடைய வகுப்புகளில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. நம்முடைய அமைப்பில் அவர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரைட் ஹேண்டாக இருந்து இன்றைக்கு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து நல்லா செய்யலான்னு ஒரு இருக்கிறதுனால சென்னையில் நானும் அதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சசிகுமார், அதே மாதிரி டாக்டர் சூரியஸ்ரீ, இவங்க எல்லாமே அந்த முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். விரைவில் மாதத்திற்கு ஒரு 2 முறை வந்து சென்னையில் டைரக்ட் கிளாஸஸ் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். அது நடக்கும் இறையருளால், குருவருளால். வாழ்க வளமுடன். சிவமுருகன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கடுத்து சூரியஸ்ரீ அவர்கள் முடியாவிட்டால் உங்கள் சார்ட்டில் உங்களுடைய இதை வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. சூரியஸ்ரீ அவங்க. வாழ்க வளமுடன். சிவமுருகன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம், குருவின் திருவடிகள் போற்றி. வாழ்க வையகம். இந்த அற்புதமான ஒரு குழுவில் இணைந்து ரெய்கி என்னும் அற்புதமான பயிற்சியை அனைவரும் சிறப்பான முறையிலே ஒரு சிறந்த ஆசான் மூலம் தாங்கள் அனைவரும் கற்றுக்கொண்டுள்ளீர்கள். உங்களுடைய அனுபவத்திலிருந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். தங்களுடைய ஒவ்வொரு அனுபவமும் சிறப்பாக இருந்தது. அது அனைத்துமே நீங்கள் உள்ளுணர்வாக இறைநிலையை உணர்ந்த அந்த விதத்தை நீங்கள் கூறும் விதத்தில் இறைநிலையை முழுமையாக உணர்வதற்கு நீங்கள் பல ஆண்டுகளாக தேடல்களில் இருந்திருக்கிறீர்கள். அதற்கு இந்த பிரபஞ்சமானது ஒரு வரப்பிரசாதமாக உங்களுக்கு ஒரு குரு மகானை நியமித்து அந்த குருவின் மூலமாக இன்றைக்கு சிறப்பாக அதனை நிறைவு செய்து உள்ளீர்கள் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தங்களுடைய அனுபவங்கள் மிகவும் வரவேற்கத்தக்கது. இதுல அற்புதம் என்னவென்றால் 8ம் 2ம் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் கெட்டிக்காரனாக, அதாவது இறைநிலை உணர்ந்தவர்களாக வாழ முடியும் என்பது போன்ற அந்த பழமொழிக்கு இணங்க 8 நாள் பயிற்சி இன்று 8ஆம் தேதி நிறைவு செய்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு அனைவரும் உணர்ந்து கொள்ளத்தக்க ஒரு மகிமை வாய்ந்த ஒரு பயிற்சி. இந்த 8 மனித வாழ்வை புரிந்து கொள் அப்படின்ற ஒரு பாடலுக்கு இணங்க நீங்க எந்த 8ல் இருக்கிறீங்க, அந்த பாடல்ல நல்ல அற்புதமான வரி வரும். 8 மனித வாழ்வை புரிந்து கொள், நீ எந்த 8ல் இப்ப இருக்க புரிஞ்சுக்கொள்னா
இந்த 8ஆம் தேதி நாம் அனைவருமே மகா குருவின் ஒரு பார்வையில இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த 2023 மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு அமைந்திருக்கிறது. அப்போ நாம எல்லாருமே இந்த 8ல குருவின் பார்வையில நாம இருக்கிறோம். குரு என்பவர் அப்படிங்கிறத பத்தி நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் நம்மளுடைய அனுபவங்களோடு நாம் இணைத்து பார்க்கும்போது குரு என்பவர் இறைவனுடைய பிரதிநிதியாக நேரடியாக இறைவனால் வந்து பேச முடியாத அரூப காட்சியாக இருப்பதனால் ஒரு உருவத்தை தேர்ந்தெடுத்தது. அந்த இறைவன்தான் குரு மூலமாக நம்மிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை உணர்ந்தவர்களுக்கு வெளிச்சமாக தெரிகிறது. அதைதான் நீங்கள் அனைவரே தலை உச்சியில் நான் அந்த வெளிச்சத்தை உணர்ந்தேன், கைகள் விரல்களில் உணர்ந்தேன், என்னுடைய புருவ மத்தியில் உணர்ந்தேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய மகா குருஜி அவர்கள் தங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்பது திட்டவட்டமாக அந்த இறைவன் தான் பேசுகிறார். நாம் எப்படி அந்த பாடத்தை நாம் இந்த வகுப்பை எடுத்து கொடுத்தோம் என்பதற்கு சாட்சியாகவே இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ள தாங்களே அந்த வெளிச்சத்தை உணர்ந்தும் பொழுது அதை உணர்ந்து உள்ளுணர்வாக ஏற்பட்ட அந்த அனுபவத்தை கூறும் பொழுது அது நாம் குருவினுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த நிறைவு ஒன்றைத்தான். மன நிறைவுக்கு ஒப்பாக இந்த உலகத்திலே எதையுமே நம்மால் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தையும் ஒரு உள்ளுணர்வாக இந்த ரெய்கி சிறப்பாக கற்றுக்கொண்ட விதத்தையும் தாங்கள் அனைவருமே கூறினீர்கள். மிகவும் வரவேற்கத்தக்கது, மிகவும் சிறப்பானது. இந்த ரெய்கி அப்படிங்கிற ஒரு அற்புதமான சக்தியை பற்றி என்னுடைய அனுபவத்துல நான் கூறணும்னா, அந்த குருஜி ஐயா அவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தொடர்பாகத்தான் நான் கருதுகிறேன். நான் ஐயா அவர்களுடைய அறக்கட்டளைக்கு செல்லும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒன்று பல நாட்களாக நான் ஏதோ ஒரு பொருளையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நான் தேடி ஒரு சங்கல்பமாக நான் வைத்தது ஐயா அவர்களுடைய அறக்கட்டளைக்கு போன உடனே அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக தானாகவே எனக்கு கிடைக்கிறது. அது சிறிய பொருளாக இருக்கட்டும், பெரிய பொருளாக இருக்கட்டும். ஒரு உதாரணத்திற்கு எனக்கு அக்குபஞ்சர் என்ற ஒரு அற்புதமான கல்வியை, அந்த மருத்துவத்துறையை, மருந்தில்லா மருத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில வருடங்களாக எனக்கு ஆசை இருந்தது. அது நான் ஐயா அவர்கள்ட்ட தெரிவிக்கல. ஆனாலும் அந்த இடத்திலே நான் அமர்ந்து ஒரு 2 நாள் 3 நாட்கள் பயிற்சி வகுப்பின் போது இருக்கும் பொழுது தானாகவே ஒரு வரப்பிரசாதமாக எங்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக அக்குபஞ்சர் புத்தகத்தை எங்க வேணாலும் வாங்கலாம். ஆனா பல புத்தகங்களிலிருந்து சேகரித்த ஒரு கோப்பை வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு பொக்கிஷம் ஐயா அவர்களுக்கும் தெரியாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனர்கள் அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்களுக்கும் தெரியாமல் ஒரு புத்தகம் அந்த இடத்துல வந்து இருக்கிறது. யார் கொடுத்தார்கள், எப்படி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பொக்கிஷமாக இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் கூறுகிறேன் என்றால், ஐயா அவர்கள் கூறும் பொழுது நாம முழுமையான இறைநிலையின் எண்ணத்தோடு அந்த இறைநிலையோடையே எண்ணத்தை கலக்க விட்டு நம்முடைய ஜீவ காந்த அலைகளை அந்த வான்காந்த அலைகளோடு இரண்டர இணக்கமாகும் பொழுது பிரபஞ்ச தேவதைகள் அது எப்படியோ கொண்டு வந்து உங்களிடத்திலே கொடுக்கிறார்கள். இந்த அனுபவம் எல்லோருக்கும் கிடைக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொண்டால் ஒரு சிறிய அனுபவத்தையும் கூறுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தையும் நான் கூறுகிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்ச தேவதைகளுடன் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கூர்ந்து சிந்தித்து பாருங்கள். ஏதாவது ஒரு பொருளை, அது பைக் சாவியா இருக்கலாம், கார் சாவியா இருக்கலாம், அல்லது செல்போன் இருக்கலாம், ரிமோட் இருக்கலாம். ஏதோ ஒரு பொருளை நீங்க வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல வைத்து விட்டு மறந்து விடுகிறீர்கள்.
மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் அந்த பொருளை தேடும் பொழுது உங்களுடைய மன அலைச்சூழல் வேகமாக வீரியமாக இருக்கும் பொழுது அந்த பொருளானது கிடைப்பதே இல்லை. இப்பொழுது நல்லா கூர்ந்து கவனியுங்கள். இது அனைவருக்கும் தேவையான பொக்கிஷம். நீங்கள் அமைதியாகிறீர்கள், அந்த பொருளை பற்றி மறக்கிறீர்கள், ஒரு சாந்த தன்மைக்கு வருகிறீர்கள். யதார்த்தமாக யாரோ உங்களை கூப்பிடுவது போல ஒரு தோற்றம் உங்களுக்குள்ள உள்ளுணர்வாக வருகிறது, தானாகவே வருகிறது. அப்பொழுது தானாகவே திரும்புகிறீர்கள். நீங்கள் தேடிய பொருள் அந்த இடத்துல இருக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் இந்த பிரபஞ்ச தேவதை. நீங்கள் அந்த பொருளை நீங்களாக தேடினீர்கள். அப்பொழுது பதட்டமான சூழ்நிலை கிடைக்கவில்லை. ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அல்லது ஒரு சில நாட்கள் கழித்து கூட நீங்க ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை யாரோ கூப்பிடுவது போல ஒரு தானாகவே ஒரு இயக்கம் உங்க கழுத்தை திருப்பி அந்த இடத்த ஒரு பொருளை அந்த பொருளை நோக்கி பார்க்கிறது. அல்லது ஒரு பெட்டையோ உங்களை தூக்கி ஒரு சரி செய்ய வைக்கிறது. அந்த பெட்டுக்கு கீழேயோ அல்லது பீரோக்கு மேலேயோ அல்லது அலமாரியிலேயோ கிச்சன்லயோ ஏதோ ஒரு இடத்துல சம்பந்தமே இல்லாத உங்களுடைய உடல் இயக்கமானது தானாகவே சென்று அந்த வேலையை செய்கிறது. அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கிறது. அந்த பொருளை யார் அந்த இடத்துல வைத்ததோ அது அத்தனையுமே இந்த சூக்குமமாக எல்லா இடத்துலையும் கவனித்து கொண்டிருப்பது பிரபஞ்ச சக்தி. அதை உங்களுக்கு உணர்த்துவது தேவதைகள், பிரபஞ்ச தேவதைகள். அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து இதற்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை கவனித்து பாருங்கள், அற்புதமாக உணர முடியும். அதே போல உள்ளுணர்வாக நமக்கு தெல்ல தெளிவாக இது போன்ற பல அற்புதங்கள் தியானம் செய்து முழுமையாக இப்ப ஐயா அவர்களை போன்ற ஒரு குருமார்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய. அந்த அவர்கள் கூறிய கருத்துக்களை நாம் அப்பொழுது நாம் சிந்தித்து சிந்தித்து உள்ளே ஒவ்வொரு அணுக்களிலும் பதிவு செய்து கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் கூறுவதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தீப பயிற்சி செய்யுங்கள், சூரிய ஜோதி தவம் செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். காய கல்ப பயிற்சியை செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். முழுமையாக இறைநிலையை உணருங்கள். இறைவனோடு இறைவனாக இரண்டர கலந்து நீங்கள் ஒருவருக்கு சிகிச்சை அளியுங்கள். நீங்கள் இந்த சிகிச்சை அளிக்கவில்லை, இறைவனிடத்திலிருந்து ஆற்றலை வாங்கி நீங்கள் கொடுக்கிறீர்கள் அப்படி என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இந்த கருத்துக்களை தெளிவாக பிடித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நான் தான் செய்கிறேன் என்ற ஒரு அந்த தன்மை வந்துவிட்டால் நம்முடைய ஆற்றல் வெளியே சென்று நாம அதுக்கான சைடு எஃபெக்ட்ல மாட்டுவோம். அப்போ நம்ம ஐயா என்ன சொல்றாங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஆசீர்வாதம் செய்யும் பொழுது இறைவனுடைய ஆற்றலை வாங்கி அதை உள்முகமாக உணர்ந்து அந்த வழியாக வெளியே பாய்ச்சுகிறார்கள். இதையெல்லாம் கூர்ந்து அவரை நினைத்து கொண்டு, குரு பிரானை நினைத்து கொண்டு அவருடைய வழியில இருந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நிறைவாக வாழ்க, நெடுவழி வாழ்க. உங்களுக்கு அவர் சொன்னதை போல சிவமுருகன் போன்ற இந்த ஆன்மாக்கள் நம்மோடு இணைந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. நீங்கள் அவருடைய சக்தியையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு நிலைகள் தான். வள்ளல் பெருமான் ஒரு நிலை, பரஞ்சோதி மகான் ஒரு நிலை, வேதாத்திரி மகேஸ்வரர் நிலை, அதே போல ஒரு ஞானிகளின் நிலையில்தான் சிவமுருகன் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். கோயில்களிலும் பல அன்பர்களுக்கு அவர்கள் அந்த ஹீலிங் பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நாங்களும் ஆலோசித்து இந்த சித்தருடைய ஞானத்தை இணைத்து இன்னும் பயிற்சிகளை மேன்மையாக கொடுப்பது பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவருடைய தொடர்பு நமக்கு, நம்ம அறக்கட்டளைக்கும்
நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லேம்ப்ஸ் குடும்பம், ஸ்பிரிச்சுவல் லேம்ப்ஸ் டிவிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது. அது எப்போதும் அந்த ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த தன்மையும், எல்லோருக்கும் அந்த பொறுமையாக அரவணைச்சு சொல்லக்கூடிய அந்த தன்மையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால அவர் பெயருக்கு ஏற்றவாறு சிவனாகவே அவர் அனைத்து சக்திகளையும் பெற்ற ஒரு சிவபெருமானாகவே அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது உலகளாவில பெருகும். நம்மோடு எப்போது அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இறையர்கள், குருவர்கள், சித்தர்கள், பிரபஞ்சர்கள் உங்களுக்கு துணை இருக்கட்டும். உங்களுடைய சேவை உலகெங்கிலும் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்கும் சென்று சேரட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க. குருவே சரணம். வாழ்க வளமுடன். ஷர்மிளா அவங்க சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க. வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க அனைவருக்கும் வாழ்க வளமுடன். குருஜியோட பயிற்சியில நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கேன். அகத்தாய் பயிற்சி ஆகட்டும், ஃபவுண்டேஷன், உடற்பயிற்சி, காய்கள் எல்லாம் பண்ணி எவ்வளவோ, ஏன்னா எனக்கு பேக் பெயின் இருந்தது, ஸ்பைனல் கார்ட் பெயின்லாம், அதெல்லாம் உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி முடியல. ஃபர்ஸ்ட் மகாராசனம் அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது, அதை நான் சொல்லிக்கணும். ஏன்னா அந்த ஹிப் ஆண்ட அந்த பேக்ல லேடிஸ்க்கு மோஸ்டா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அது நான் மகாராசம் ஒரு 4-5 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பண்றதுக்கு. ஏன்னா நம்ம உடம்பு வேற மாதிரி பழக்கப்பட்டதுனால அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஆஃப்டர் தட் when I was practicing, அது கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, தன்மையை கொண்டு வந்தது. அந்த ஒரு மாதிரி லேசினஸ், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் காலையில எழுந்தோம்னா ஸ்லக்கிஷா, அந்த மாதிரி இல்லாம இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். காய்கல்ப பயிற்சி பண்ணோடனே ஒரு சுறுசுறுப்பு, வேலை பண்ணிட்டே இருக்க ஆக்டிவ்னஸ் ரொம்ப வந்தது. ஸோ தட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகத்தாய் பயிற்சியில நிறைய நான் கொஞ்சம் துணிங்க, ஹேண்ட்பேக்ஸ் அதெல்லாம் ரொம்ப பைத்தியமாகி வாங்குவேன். ஸோ அதெல்லாம் இட் ஹேஸ் கம் டு லிமிட். ஏன்னா அதுல எண்ணம் ஆராய்தல் வருது, நெக்ஸ்ட் ஆசை சீரமைத்தல் வருது, கவலை ஒழித்தல், அப்புறம் கோபம் தவிர்த்தல். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு முறை பண்ணா போதாது, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண so when we do the practice and when we think, ஒரு எண்ணம் வர சொல்ல இதோட ரிசல்ட் சரியா வருமா, மற்றவங்களுக்கு துன்பம் தருமா இல்லையா, அந்த யோசனை வர சொல்ல அது நமக்கு துன்பம் தருமா முதல்ல அப்படின்னு யோசிக்கணும். சோ நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா which is good for us அப்படின்ற போது இப்போ நம்ம சிவகுமரன் சாரும் அதான் பகிர்ந்துகிட்டாரு. சோ அப்ப அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள இருக்கிறத உணர்வோம். இறை சக்தியா தான் நம்ம வந்திருப்போம் எல்லாருமே, எல்லாருக்குள்ளயும் அந்த இறை சக்தி, அதை ஊக்குவிக்கும் ஒரு குருவாக நமக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க குருஜி. சோ நான் அதுக்காக குருஜிக்கு குருவே சரணம், குருவே துணை. நிச்சயமா நான் அது ரியலைஸ் பண்ணல ஆக்சுவலி ஆஃப்டர் யூ ஹவ் கம் இன் டு மை லைஃப். எனக்கு அது எப்படி பிரபஞ்சம் இணைச்சதுன்னு அதுதான் when we are searching for a thing னா அந்த லிங்க் கிடைச்சிடுது பாருங்க. சோ அதுதான் நான் நிஜமா மகிழ்ச்சியா பகிர்ந்துக்கிறேன். அதுல ரொம்ப மாற்றங்கள் பாடி வைஸ், நான் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருந்தேன்னு. So I have shared most of the things. So அதெல்லாம் ஒரு நார்மலா பேலன்ஸ் பண்ணி இப்போ என்ன நான் மாத்திக்கிட்டேன். So I am feeling happy and I am living in present. இந்த மொமெண்ட் நான் குருஜி கிட்ட பேசிட்டு இருக்கேன். So மத்த ஆத்மாக்கள் ரேக்கில இருக்காங்க, பட் ரேக்கி இஸ் a very divine powerful ஒரு இதுதான் சொல்லுவோம். ஏன்னா நான் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட பண்ணியிருக்கேன். நாதபிரம்ம யோகி கேரளால இருக்காரு, அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். அப்புறம் ராஜா சார் கிட்ட பேசிக் பண்ணேன் மலேசியா, எல்லார்கிட்டயும் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேற மேடம் ஒரு 2 பேர் லேடிஸ் கிட்டயும் பண்ணேன். பட் அதுல சிம்பிள்ஸ் வச்சுட்டு ஹவு டு யூஸ் இட் அண்ட் அது காம்போ அப்படி கொடுப்பாங்க. பட் நீங்க கொடுத்த சிம்பிள்ல சித்தர்களோட பவரையும் ரிசீவ் பண்ற அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சூரிய ஜோதி யாரும் சொல்லி கொடுக்கல. சோ அது நெக்ஸ்ட் கண்ணாடி பயிற்சி. சோ இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு. நான் அது நிச்சயமா எல்லார்கிட்டயும் பகிர்ந்தோம் குருஜி. ஏன்னா இவ்வளவு டீடைல்டா யாருமே இவ்வளவு நிதானமா ஒரு டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளவு நிதானமா யாரும் பண்ணி கொடுக்கல. டு பி ஃபிராங்க், அவ்வளவு ஒண்ணும் நீங்க நிதானமா பண்ணி. அதே மாதிரி சக்ராசோ மெடிடேஷன் பண்ண சொல்ல யூ ஹவ் டோல்டு தேர்ட் ஐயா டெய்லி எந்த கலர் வருதுன்னு பாருங்க, யூ ரைட் இட் இன் அ நோட் புக். சோ எண்ணிக்கு எந்தெந்த கலர் வருதுன்னு எழுதுங்க அப்படின்னு. So we have shared in the previous group, first groupல நாங்க இருக்க சொல்லுங்க. So அப்ப அதுக்கான ஒரு விளக்கத்தையும் நீங்க கிளாரிஃபை பண்ணி சொன்னீங்க. So that is a fantastic ஒரு இதுதான் சொல்றேன், ஒரு குருவா எல்லாத்தையும். இப்ப என்னன்னா எந்த வேத புக்கும் வேணாம், எதுவும் வேணாம், எந்த பிராக்டிஸும் வேணாம். So I am going through இவர் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். So Reiki I have learned, உங்ககிட்டயும் லேர்ன் பண்ணேன். பட் நமக்கு இந்த குருவாற்றல் இறையாற்றல் கிடைக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்கா when we are அது இது சொல்றோம் இல்லைங்களா குருஜி, எங்க நம்மளோட அந்த ஆன்ம தூய்மை அடையணுமோ
ஆட்டோமேட்டிக்கா அந்த இறைவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாரு. சோ when we just show, அவங்க பேசினாலே நல்லா இருக்குங்க உங்களுக்கு பேசுறதுக்கு, எனக்கு நல்ல சந்தோஷமா ஃபீல் பண்றேன்றாங்க. சோ அப்பதான் எனக்கு அது ரியலைஸ், அப்ப குருன்றவர் எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத. சோ அது வந்து உங்ககிட்ட நான் ரொம்ப, அதே மாதிரி நீங்க கையை காமிச்சு எல்லாரையும் வாழ்த்த சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் அது ரொம்ப உணர்ந்தேன். பயங்கர வைப்ரேஷன் வந்தது. நீங்க வீடியோல வாங்க வாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஹெசிடேட்டிங், எல்லாருக்குமே இருக்கிற அந்த உணர்வு. பட் ஆஃப்டர் கம்மிங் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த இந்த ஆகினி தீட்சை தான் கொடுத்தீங்க ஒரு டியூஸ்டே. சோ ஐ ஒன்ட் ஃபர்கெட், சங்கீதா சிஸ்டரும் வந்திருந்தாங்க. she also felt fabulous. அதுல வந்து நம்ம அரைக்கட்டையில எப்படி பண்றாங்க அந்த ரவுண்ட் வந்து ஜஸ்ட் குரு டச் பண்றது, அதெல்லாம் பிராக்டிக்கல் போட்டோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிங்க. சோ அப்போ நம்பல நானு, சரி இவர் கொடுக்குறாரு பாக்கலாம்னு சொல்லிட்டு when we are leaving actually, அப்போ சரி குரு சொல்றாரு பாக்கலாம் அப்படின்னு அது சொல்லவே முடியல குருஜி. அந்த ஃபர்ஸ்ட் ஆகினை தீட்சை கொடுத்தீங்க பாருங்க, ஐ வில் நெவர் ஃபர்கெட் இன் மை லைஃப். அப்படி ஒரு வைப்ரேஷன், அப்படி ஒரு விஷயம் நமக்குள்ள, அப்படியே ஒரு கூஸ்பம்ஸ் வந்து உள்ள அந்த பிரபஞ்ச சக்தி இறங்குறது உணர முடியுது. இப்போ நீங்க சொன்ன பிராக்டிஸ் வச்சு கோவில் எங்க இப்ப திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன், நஞ்சன்பூர் போயிட்டு வந்தேன். சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே துரியம் உள்ள கால் வைக்கவே துரியம் ஆக்டிவேஷன் ஆகுது குருஜி. ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது, we are not aware of that. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த அப்படியே ஆக்டிவேஷன் அப்படி சுத்துது குருஜி. எஸ் தென் ஐ வாஸ் ஜஸ்ட் அந்த டெம்பிள்ல வந்து பஞ்சபூத ஸ்தலம் தான், எல்லாம் அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து அந்த இதுல நம்ம பாக்குறோம். சோ அப்போ பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூதத்தோட அந்த எனர்ஜி லெவலும் இன்க்ரீஸ் ஆகுறது உடம்புல நல்லா, அந்த அதாவது ஸ்வெட்டிங் நல்லா ஆகுது குருஜி. சோ அதெல்லாம் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு. இந்த சோக்ரா சிம்பிள் தான் மெயினா இப்போ நீங்க சொல்ற மாதிரி யூஸ் பண்றது. இப்ப பசங்களுக்கு உடம்பு சரியில்லையா, தே வில் பி ஹேவிங் ஆல்டர்னேட் மெடிசன். இப்ப பேட்ச் ஃபிளவர் இருக்கும், இல்ல அக்கு ப்ரெஷர் பண்ணி விட்டுருப்பேன், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பேன், இல்ல கொஞ்சம் வேற மெடிசனும் சாப்பிடுவாங்க. அட் த சேம் டைம் ஐ வில் பி டிராயிங் சோக்ரே ஆன் த பிளேட். அவங்களுக்கு கொடுக்குற அந்த கஞ்சியோ பிரெட்டோ வாட் எவர் இட் இஸ், அதுல சோக்ரே சிம்பிள் போட்டுட்டு ஒரு ஹீலிங் அப்படியே நீங்க சொல்ற மாதிரி அப்படியே ஃபுல்லா ஹீலிங் கொடுத்துட்டு சாப்பிட்டேன்னா வித்தின் 2 daysல they'll be coming to normal little by little. எவ்வளவோ நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஈவன் ஹஸ்பண்ட்க்கு பண்ணியிருக்கேன், பசங்களுக்கு பண்ணியிருக்கேன், வீட்டுக்கே பண்ணியிருக்கேன் குருஜி. நீங்க சொல்றீங்க பாருங்க, எல்லாத்துக்கும் அது யாருன்னா எதுனா நினைச்சுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். அதை பத்தி கவலையே இல்லை. நமக்கு நாம கிளியரா இருக்குமா, யாருன்னா எதுனா சொல்லிக்கிட்டோம், அந்த லெவலுக்கு வந்துட்டாச்சு. சோ அந்த வண்டி கிளம்ப சொல்லுவோம், நான் சோக்ரே சிம்பிள் ஃபுல்லா போட்டுருவேன். ஒரு முறை அப்படிதான் தம்பி இதுக்கு போக சொல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி. அவன் திரும்பவும் அதை ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்ப சொல்ல ஷீல்டு போட்டேன், நீங்க சொன்ன மாதிரி அருட்காப்பு போட்டு ரெய்கி சோக்ரே சிம்பிளும் போட்டு நீங்க சொன்ன மெத்தட்ல பண்ணேன். ஹி வாஸ் சேஃப் அண்ட் சவுண்ட். நல்லா போய் சேர்ந்தா எனக்கு சொன்னான். அது ஐ ஹவ் ஷேர்ட் லாங் பேக் 2 years பேக். அப்போ என்னோட சோ அதே மாதிரி பையனுக்கும் அதே மாதிரி சோக்ரே சிம்பிள் போட்டு 2 times ஒரு சின்ன இன்ஜுரி கூட இல்லாம அவன் நல்லபடியா வந்திருக்கான். வண்டி தான் கண்டம் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் ஆரா ஸ்கேனிங் பண்றது, காலையில எழுந்து இன்னைக்கு காலையில கூட 5:30க்கு எழுந்து அந்த மரத்தை பாத்தீங்கன்னா அந்த மரத்தை சுத்தி அதோட ஆரா அவ்வளவு அழகா, வெரி குட் வெரி குட். அவ்வளவு அழகா ஒயிட் அப்படியே அந்த மரமே ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்ச மாதிரி தெரியும். ஃபேண்டாஸ்டிக். அது அப்படியே அந்த பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் உங்க மூலமா தான் எனக்கு இதெல்லாம் நான் ஸ்கேன் பண்றது, ஒரு திங்கும் ஸ்கேன் பண்றது, அதுவும் ஏர்லி மார்னிங் வந்து ரெகுலரைஸ் ஆயிடுச்சு அதுவே. சோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் குருஜி. சொல்ற மாதிரி குரு கிடைக்கிறது ரியலி ஐ அம் பிளஸ்ட். அதுதான் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, என்னால அது முடியாம போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆகர்ஷண சக்தி உங்க மூலமா எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் லைஃப்ல ரொம்பவே சிறப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு குருஜி. முதல்ல நான் எனக்குள்ள இருக்கிற ஒரு தவறுகள் எல்லாம் திருத்திக்கிட்டேன், மாத்திக்கிட்டேன். அது மாத்தவே வைப்ரேஷன் ஹஸ் சேஞ்ச்ட் a lot. அப்புறம் இந்த பிராக்டிசஸ் எல்லாம் நம்ம பண்றோம். So it is going on. ஃபென்டாஸ்டிக் குருஜி. அதுக்கப்புறம் எல்லாருமே குழுவில் இருக்க அனைவருமே ஒரு நிமிஷம் குருஜிக்காக மலேசியா பயணம் வந்து வெற்றிகரமா முடியணும்னு சொல்லிட்டு துரியத்துல இருந்து ப்ரே பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. ஜஸ்ட் குருஜிக்கு ஒரு சின்ன மெடிடேஷன் துரியத்துல. அருட்பேராற்றலின் கருணையினாலும் குரு வேதாத்ரி மகரிஷியின் அருளாசியாலும் சித்தர் பெருமக்களின் நற்கருணையாலும் பிரபஞ்ச சக்தியாலும் நம் குருஜி மலேசியா செல்லும் பயணம் குருவின் திருவருளாலும் அவருடைய ஆசீர்வாதத்தாலும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நடைபெற நாம் அனைவரும் துரியத்திலிருந்து மனதார குருஜிக்காக
பிரார்த்தனை செய்வோம். குருஜியின் பயணம் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நடைபெற குருஜி அவர்களுக்கு வாழ்த்துவோம். குருஜி அவர்களின் பயணம் நல்லபடியாக முடிய வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ குருஜி. மிக்க மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷேரிங். நீங்க வந்து நம்ம இதுல ஒரு நல்ல ஒரு லீடிங் ஒரு பர்சனாலிட்டியா வந்துட்டீங்க. நாளைக்கு அடுத்த 2 கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்களே ரேக்கி கிளாஸ் எடுத்துருவீங்க, நீங்களே மனவளக்கலை ப்ராக்டிஸ் எடுத்துருவீங்க, ஹீலிங் எடுத்துருவீங்க. எங்களுக்கு சென்னையில ஒரு பெங்களூர்ல ஒரு நல்ல ஒரு சோல் வந்து குரு கொடுத்திருக்காரு. சோ அதனால இல்ல அது பெங்களூர்ல பண்ணணும் குருஜி. அது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா இங்க நிறைய பேருக்கு அது தேவையா இருக்கு. when we used to speak ல அவங்க ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அப்பதான் நினைப்பேன் நம்மளும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்து தானே வந்தோம். now we are feeling very happy. அந்த இதுவே அவங்களுக்கு பண்ணணும் அந்த பிராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு மனசுல வந்திருக்கு. சோ அவங்க ஒருத்தர் கிடைச்சா ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. I'm trying to get Bangalore itself. சரி, நம்ம ஆஃப்லைன் கிளாஸும் செய்யலாம், டைரக்ட் கிளாஸும் வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டேஸ் கூட நம்ம டைரக்ட் கிளாஸ் செய்யலாம். அது ஏற்கனவே திட்டமிட்டு சொன்னீங்கன்னா நானும் வரேன், சிவமுருகனும் வருவாங்க. இணைஞ்சு கூட நம்ம வாசி யோகம், கைகல்ப யோகம், அதே மாதிரி சக்ரா மெடிடேஷன் அல்லது இந்த மாதிரி ரேக்கி கிளாஸஸ் வந்து ஒரு 2 days பேசிக் லெவல் 2 days கண்டினியூஸா வச்சோம்னா முடிச்சிடலாம் கம்ப்ளீட்டா. ஏன்னா பிராணிக் ஹீலர்ஸ் இருக்காங்க, ரேக்கி ஹீலர்ஸும் இருக்காங்க. பட் தே ஆர் நாட் பிராக்டிசிங். அதுதான் அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்ளம்ஸ் அப்படி மூழ்கி போயிட்டாங்க. தே ஆர் நாட் கம்மிங் அவுட் ஆஃப் தட் சில பிரச்சனைகள் எல்லாம். அதுக்குதான் நான் சொன்னேன். ரெசிடென்சியலா கிடைச்சதுன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப அந்த நைட்டு தூங்கும் போது அந்த எனர்ஜியும், காலையில ஏர்லி மார்னிங் அந்த ஸ்கை வாட்சிங், தீப பயிற்சி, சூரிய தவம், இதெல்லாம் அவங்க நேரடியா இருந்து நம்ம சொல்லும் போது ரொம்ப அப்நார்மல் எனர்ஜி அவங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் அதுக்கான வாய்ப்புகள் இப்போ ஒரு சீட் போட்டாச்சு. தட் வில் கம் எஸ் அ பிளான்ட், நோ ப்ராப்ளம். நம்ம நல்ல விஷயங்களை உலகத்துக்கு கொடுப்போம்னு நினைக்கிறோம். அதுக்கு இயற்கை நமக்கு பிரபஞ்சம் குருமார்கள் எப்போதும் உறுதுணையா இருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நமக்கு இப்போ காரைக்கால டாக்டர் மோகன்ராஜன் சார் வந்து நமக்கு 20 வருஷத்துக்கு மேல நல்ல பழக்கம், ஒரு நல்ல சோல் அது. அதனால அவரும் வந்து மலேசியாவில் வந்து கேம்ப் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் சூரியஸ்ரீ அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தடவை போகும்போது சில இதை தாண்டி நிறைய நம்ம சிந்திக்கிறோம். அதனால நம்ம இருக்கிற இடத்துல முதல்ல ஒரு சென்டர் ஃபார்ம் பண்ணி பயிற்சிகளை கொடுப்போம். அப்புறம் நம்ம பல நாடுகளுக்கும் சென்று கொடுக்கணும், அதுக்கும் தயாரா இருக்கணும். ஆகையால உங்களுக்கு இறைவன் ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குது. நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. அதுதான் நமக்கு வந்து இணைச்சிருக்குது. அந்த ஒரு டிவைன் பவர் தான். இட் இஸ் எ டிவைன் அண்ட் ஹோலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப். இது உலகம் முழுவதும் நம்ம கொண்டு போகணும். ஜெர்மனியில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக சொல்கிறாங்க, எப்போ மறுபடியும் வர்றீங்க, எப்போ வர்றீங்க அப்படின்னு. ஸோ இப்போ மலேசியா போயிட்டு வந்த உடனே அடுத்தது வந்து ஜெர்மனிக்கும் கிரீஸுக்கும் தான் விசா அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்முடைய சக்தி, தெய்வ சக்தி, அருள் சக்தி, குரு சக்தி எல்லாம் ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் போய் பாஞ்சு இருக்குது. அந்த ஜெர்மனியில் இருக்கிற அந்த ஆன்மா வந்து ரொம்ப நல்லா வேகமாக வேலை செய்கிறாங்க. அவங்களே இப்போ அங்கே ஒரு ஆசிரியர் பயிற்சி இப்போ கொடுக்க போகிறோம். அடுத்த போனால் ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் ஒன்று, ஒரு 2-3 days ப்ரோக்ராம், கண்டினியூஸ் ப்ரோக்ராமுக்கு அவங்களே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அது போல் வளரும், இது வாழும் என்று சொல்லி ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிறைய காரியங்களை செய்வோம். உங்களுடைய இணைப்பில் மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய டாக்டர் சூரியஸ்ரீ அவங்க ஒரு இதில் இருக்காங்க, ப்ரோக்ராமில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்களை எழுதியிருக்காங்க. அந்த துரிய சக்கரம் வந்து நல்லா வந்து இயக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனக்கு அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணும்போது அது அந்த சவுண்ட் அண்ட் தட் ஹீலிங், இது ரெண்டும் வந்து கைகளில் நல்லா தெரிஞ்சது அப்படிங்கிறது இருக்கிறாங்க. அப்புறம் அந்த வெண்மையான அறைகள் அதெல்லாம் வந்து அந்த அந்த ஃபிங்கர்ஸ் இதெல்லாம் சொன்னதெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கேன். அதையும் பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நல்ல அனுபவம் என்பதை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க டாக்டர் சூரியஸ்ரீ அவர்களும் நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சென்னையில் இப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல ஆன்மாக்கள் ஒரு 4-5 பேர் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். சசிகுமார் ரெடியாக இருக்கார், சிவமுருகன் ரெடியாக இருக்கார், டாக்டர் சூரியஸ்ரீ ரெடியாக இருக்கிறாங்க, செந்தில் நாயக் ஃபேமிலி நமக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம நிறைய காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு நம்ம முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற நீங்கள் எல்லோருக்குமே இது ஒரு நல்ல ஒரு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். வழக்கம் போல மகரிஷியினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு
நம் நிகழ்ச்சி நாம் நிறைவு செய்து கொள்வோம். அனைவரும் தியான நிலையில் ஒரு நிமிடம் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு அமைதியான நிலை, ஒரு மௌன நிலை, all be blessed by the supreme divine power. அருட்பேராற்றல் எனும் தெய்வீக ஆற்றல், குரு மகான்களுடைய ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல், சித்தர் பெருமக்களுடைய ஆற்றல், ரேக்கி தேவதைகளுடைய ஆற்றல் அனைத்து அன்பர்களுக்கும் முழுமையாக இறங்கட்டும். அவர்கள் பெற்ற அந்த ஞானம், அந்த கல்வி, அந்த இறை சக்தி அன்பர்கள் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இயேசுபிரான், நபிகள் நாயகம், புத்தர், மகாவீர், சீரடி சாய்பாபா, வள்ளல் பெருமான், பரஞ்சோதி மகான், வேதாத்திரி மகரிஷி உள்ளிட்ட எல்லா ஞானிகள் மகான்களுடைய அருள் ஆசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். அவர்கள் பெற்ற அந்த இறை ஞானம், இறை சக்தி கிடைக்கட்டும். அந்த இறை காட்சி உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ந்து இந்த சித்தருடைய பயிற்சியை செய்து வாழ்க்கையில் நீங்களே ஒரு இறைத்தன்மை வாய்ந்த ஆன்மா, இறைவனுக்கு நிகரான சக்தி உடையவன். இந்த பூவுலகத்திற்கு நான் வந்திருப்பது நான் வாழ்வதற்காகவும் ஏதோ வாழ்க்கையை நடத்தி கொண்டு வீழ்வதற்காகவும் அல்ல. இந்த பூவுலகத்திற்குள்ளே இந்த ஆன்மா வந்திருப்பது இந்த பூவுலகத்தில் வாழ்வதற்காகவும் வீழ்வதற்காகவும் அல்ல. இந்த பூவுலகத்தையே ஆள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்கிற உணர்வோடு, இளமை துடிப்போடு நம் ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு சித்தர்களுடைய வாழ்க்கையின்படி என்றென்றும் இளமையாக வாழ்ந்து பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இந்த சமுதாய பணி ஆற்றுவதற்கு இந்த ஆன்மா தன்னை முழுமையாக இணைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு அந்த சித்தருடைய ஆசிகள் உங்களுக்குள்ள ஊடுருவி வந்திருப்பதால தான் நாம் எல்லாம் சந்திச்சிருக்கோம். கண்டிப்பாக எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அருட்தொண்டர்களாக மாறணும். மருத்துவம், ஆன்மீகத்தில் சேவை செய்யணும். அதற்காக ஒரு காலத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒதுக்கி கொள்ளுங்கள். தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் உறவுகளையும் தாண்டி சமுதாயத்திற்காகவும் நாம் அருட்தொண்டாற்றுவதற்கு நம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை. மகரிஷியுடைய ஆசீர்வாதத்தை நாம் இப்போ நமக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணும்போது எப்படி இருந்தது, அதை விட ஒரு வித்தியாசமான ஒரு அந்த உணர்வுகள் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இப்போ உங்களுடைய உடல் நிலை, மனநிலை எல்லாமே ஒரு மாறி இருக்குது. அதனால் இப்போ சாமிஜியுடைய அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம்.
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். இந்த ரேக்கி வகுப்பில் கலந்து கொண்ட நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பத்தினர்களும் சந்ததியினர்கள் அனைவரும் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்த்தல், விஞ்ஞானம் பெற்று நிறைவாக வாழ்க, நீடூழி வாழ்க. நீங்கள் எண்ணியிருக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையட்டும். என்றென்றும் உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த குருமார்கள், ஞானிகள், சித்தர்களுடைய அருள் அலைகள் நிறைந்திருக்கட்டும். உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் இந்த மருத்துவம் இணையட்டும். மக்களுக்கு சேவை செய்வோம், அருட்தொண்டாற்றி மகிழ்வோம். நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பத்தின் அனைவரும் நிறைவாக வாழ்க, நீடூழி வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க. வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ரேக்கி கோர்ஸில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுப்போம். ஒரு 18 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு சின்ன வகுப்பு இருக்கும், அதில் கலந்துக்கலாம். நம்ம வாழ்க வளமுடன். அதுவரை பயிற்சி செய்து கொண்டு வாருங்கள். வாழ்க வளமுடன். குருஜி, அந்த நெகட்டிவ் சிம்பலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களே, அது ஆமா, இது வந்து இப்போ ஆக்சுவலி வந்து உங்களுக்கு அந்த சிம்பிள் நம்ம எப்படி வரைகிறதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனுடைய ஆப்போசிட் சைடில் நம்ம அதை வரைகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து ரேக்கி சிம்பிள்ஸு நம்ம இப்படி போட்டு இப்படி வந்து அது போடுறத ஆப்போசிட் சைட்லேருந்து போடுறோம் நம்ம. அது வந்து உங்களுக்கு அதனுடைய பிக்சர்ஸ் வந்து நான் இப்போ வந்து அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதன்படி நீங்கள் செய்யுங்க. அதாவது ஏற்கனவே நம்ம உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொன்ன ஒரு சின்ன பேப்பரில் நம்ம முதல்ல இப்படி ஒரு லைன் கொண்டு போகிறோம், அப்புறம் கீழே கொண்டு வர்றோம், அப்புறம் அப்படியே நம்ம ரைட்ஸ் வந்து ஒரு 3 சர்க்கிள் பண்ணி நம்ம பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆப்போசிட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்படியே கொண்டுட்டு வர்றோம். நம்ம அதே மாதிரி 3 லைன்ஸ் போட்டு முடிக்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாம் பயிற்சியெல்லாம் முடிச்சுக்கிறோம், இல்லை இதெல்லாம் முடிச்சிடுறோம், அதுக்கு பிறகு நீங்கள் இது போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த நெகட்டிவ் வேவ்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, நீங்கள் வந்து எல்லாத்தையும் டவுன் பண்ணிடுறீங்க. அதாவது சொக்கரை சிம்பிள் வந்து போடுறதே வந்து எனர்ஜி நம்ம வந்து முழுமையாக வாங்கிறதுக்காக, எல்லாவற்றையும் எடுத்துக்கிறதுக்காக. ஸோ நம்ம ரூம்குள்ளேயோ நம்ம மருத்துவம்லாம் செய்யும் போதோ நிறைய பேர் வந்து போகிறாங்க அப்படின்னா, கம்ப்ளீட் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜியை வெளியில் வாஷ் அவுட் பண்ணுறதுக்கும், நமக்குள்ளே ஏதாவது ஒரு அலை இயக்கம் இருந்தால் அதை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கும், அனைத்தையும் ஸ்டாப் பண்ணி ஒரு பிரேக் பண்ணுறதுக்கும் நமக்கு அந்த ஆப்போசிட் சைடில் வரைகிறோம். எப்படி இப்படி போடுறோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேருந்து போட்டு அப்படியே நம்ம வந்து ரவுண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரேக்கி குரூப்பில் நம்ம போடுறோம், அதே மாதிரி வந்து நீங்கள் போடலாம். ஆனால் நீங்கள் தேங்க்ஸ் கொடுத்துட்டிங்கனாலே போதுமானது. சொக்கரி இது கொடுத்து தேங்க்ஸ் கொடுத்து அருட்காப்பு, டிவைன் ப்ரொடெக்ஷன் போட்டுக்குங்க. கடைசியில் தேங்க்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இவர்களால் நமக்கு ஒரு பாதிப்பு வரும், இவங்களால் ஒரு சிக்கல்கள் வரும் அப்படின்னு இருக்கும்போது வீட்டை சுற்றியும் உங்களை சுற்றியும் போடக்கூடிய அந்த கம்ப்ளீட்டாக எதிர்மறை அலைகள். ஒரு வீட்டுக்குள்ளே 10 பேர் இருக்குன்னா 10 பேர் 10 விதமாக இருப்பாங்க. நமக்கு அடிக்கடி ரிலேஷன்ஸோட தொடர்பு வச்சிருக்கோம்னா ரிலேஷன்ஸ் வந்து போனாங்கன்னா 20 பேர் 30 பேர் வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளே அலையியக்கம் மாறிடும். அதனால் வந்து நாம் பொதுவான பப்ளிக்கிட்ட போய் பழகும்போது அலையியக்கம் மாறும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பழகக்கூடியவர்கள் வந்து போகக்கூடிய காலகட்டங்களில் அதை நம்ம ரிவர்ஸில் போட்டுட்டு அங்கேருந்து வரும் பொழுது போகும்போது போட்டுட்டு அங்கேருந்து வரும்போதும் போட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். அவ்வளோ லாக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நம்மளை வந்து எதுவும் பண்ணாது. நம்ம வீட்டை பூட்டிட்டோம்னா வீட்டுக்குள்ளே எந்த பிராணிகள் போகாது. இந்த மாதிரி இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம தவத்திலையும் உங்களுக்கு ஆற்றல் கொடுத்துருக்குறோம், அருட்காப்பும் இருக்குது. அப்புறம் அருட்காப்பு போட்டோம்னீங்கன்னா உங்களை சுற்றி அந்த ஆற்றலாக தீப பயிற்சியில் உங்களுடைய ஒளிவட்டத்தையும் அதிகப்படுத்திக்கிறீங்க. இதெல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவர்கள் தான். அதனால் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு ரெகுலராக போடுற சிம்பிள் ஆப்போசிட் சைடில் நம்ம போவோம். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.